திங்க் பண்ணி பார்த்தா ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது ஏதோ ஒரு எட்டா கனியை போல தானே இருக்குது, அப்படி இல்லை? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. அதுதான் சொல்கிறேன், இந்த சரீர அளவு இந்த தலையாகிய இயேசுவின் அளவுக்கு இந்த சரீரம் வளரும், பூரண புருஷனாகும் வரைக்கும் அப்படின்னு ஒரு லிமிட்டு கொடுக்குறாரு. நம்ம இன்னும் வளரல. நான் வந்து ஒரு ஆப்ஷன் வைக்கிறேன், நான் செத்து ஆண்டவருக்கு வரலாங்கய்யா, நீங்கள் உயிரோடு வந்து வரலாம். இந்த 2 ஆப்ஷன் தராரு. இப்போ விசுவாசித்து இருக்குது, நான் ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்னாடி வச்சுருக்கேங்கிறாரு. ஆரம்பத்துலேருந்து அதே கதை தான், இப்பயும் அதே கதை தான். நான் ஜீவனையும் மரணத்தை வச்சுருக்கிறேன். இல்லை, இப்போது நீங்கள் ராப்சர் கூட, இப்போ நீங்கள் ஏனோக்கு எலியா கூட அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கும்போது உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், அப்படி தான் வருது. ஆமாம், அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு எந்த இடத்துலையாவது ஒரு மனிதன் வாழ்ந்துகிட்டே இருக்கான் இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் பவுல் வந்து பல தெளிவாக பல விஷயங்களை சொல்கிறார் இல்லையா? இப்போ சபையில் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், ஆண்கள் எப்படி இருக்கணும்னு அவ்வளோ சொல்கிறவர் இது அப்படி வெளிப்படையாக சொல்லிடலாமே. இவ்வளவு ஏன் ஒரு அதுக்கு ஒரு ஒரு அந்த கவிதை நடை மாதிரி ஏன் இவ்வளோ நான் சரி, நான் இப்போ தெளிவு பண்ணும்போது நீங்கள் தெளிவடைய பண்ணிக்கிறீங்க. அப்போ பிரச்சனையை பார்த்து பேசு, விசுவாசம் இல்லைன்னா என்னை பார்த்து பேசு. கண்டிப்பாக விசுவாசம் இருந்தால் நீ பிரச்சனை நீயே டீல் பண்ணிக்குவா. விசுவாசம் கம்மியாக இருந்தாலும் விசுவாசம் இல்லைனாலும் எங்கிட்ட நான் பார்த்துக்கிறேன், எப்படி தான் டீல் பண்ணுவோம், பிரச்சனை டீல் பண்ணலாம், பிரச்சனை பயப்படாங்க. ஆனால் நீ வளரலன்னு தெரிஞ்சுக்கோ. பிரச்சனை எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்தா நீ வரலப்பா, நீயே டீல் பண்ணிட்டா, அது சுனாமி அடக்கிறதா இருந்தாலும் சரி, அது சூரியனை நிறுத்ததான் சரி, அதை நீ தான் செய்யணும். லைஃப்பில் நீங்கள் இதை நம்புறீங்க, பிலீவ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எத்தனை வயசு வரைக்கும் வாழலான்னு நான் விரும்புகிறீங்க? ஐயா, நான் சாகாம இருக்குன்னு ஆசைப்படுறேன் பவுல் மாதிரி. ஓகே ஓகே. ஆமாம், நான் தோற்று போய் விட்டு நிற்கணும்னு ஆசைப்படல. உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் ஒன்லி யூடியூப் பிளாட்ஃபார்மில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இப்போ புதுசாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோவை அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அழகாக நான் ஸ்டாப்பாக கேட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அதே போல் வாட்ஸ்அப் சேனல், ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் நிறைய ஃபோட்டோஸ், பைபிள் வேர்ட்ஸ், நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே போல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ யூடியூப்பில் வரக்கூடிய நிறைய மிஸ் பண்ண இதெல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்போம், அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஒவ்வொரு வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட்டை பின் பண்ணியிருப்போம், அந்த வீடியோ லிங்க் மூலமாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். காட் பிளஸ். ஸோ கண்டினியூவாக இம்மார்டாலிட்டி பார்த்துட்ருக்கோம். ஆமாங்க, போனதில் கரெக்டாக அந்த ஜான் சாப்டரில் இந்த ஜீவரட்சணை ஃபினிஷ் பண்ணோம். சொல்லுங்கள், அது எந்த சாப்டரில்? அது ஒன்றும் இல்லைங்க, அதை பற்றி விவரமாக பேசுகிறேன். யோவான் 6 வந்து நானே ஜீவப்பன் ஆரம்பிக்கிறார் இல்லைங்க. ஆமாம் ஆமாம். இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த ஜீவப்பம் தான் இவர், ஜீவ கனிக்கு தான் ஜீவ அப்பன்னு சொல்கிறாரு. ஓகே. இவரை புசிக்கிறவன் என்றென்றும் மறியாமலும் இருக்கும்படிக்கு, அதாவது பிழைத்திருக்கும்படிங்கிறதுக்கு அர்த்தம் வேறங்கய்யா. சரி சரி சரி. மறியாமல் இருக்கும்படிக்குங்கிறதுக்கு அர்த்தம் வேறு. அந்த மன்னாவை புசித்தவர் மறித்தார்ல, இந்த 10 புசிக்கிறோன்னு அப்படி பேசிட்டு போவார். இந்த வசனம் வந்து அது இல்லை, நான் சொல்ல வந்தது ஜீவரட்சத்தின் கனிங்கிறது இதுதான். அந்த போர்ஷன் தான். ஓகே, இந்த இதை சொல்கிறீங்க. ரைட், அது கொண்டு வரணும். சரி, ரைட். வேறு சொல்லுங்கள். இப்போ யோவான் 11 வந்துருங்கய்யா. 11. ஓகே. 23, 26. நான் இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தால் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு எண்ணை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இப்போ நானே உயிர்த்தெழுதுன்னு சொன்னார் இல்லைங்க, ஏன் பக்கத்தில் ஜீவன்கிறத ஒட்ட வச்சார்? ஜீவன்ற ஒட்டேமா சேர்த்துட்டார் இல்லையா? ஜீவனுமா இருக்கிறேன். இப்போ லாசர் எழுப்ப போகிறாரு ரைட்டுங்களா? உயிர்த்தெழுதலே வேலை முடிஞ்சு போச்சு, உயிர் தர போகிறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையை சேர்க்குறாரு பாருங்க. அதை மட்டும் இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் அதை பார்த்துடலாம். சரி, ஓகே. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன், இந்த 2 வார்த்தை ஏன் சொன்னார்? உயிர்த்தெழுதல்னா முடிஞ்சிச்சுன்றீங்க. ஆமாம், நானும் உயிர்ப்பிக்க போகிறேன்னு தான் சொல்ல வரேன். நானே உயிர்த்தெழுதுங்கிறாரு. இதில் அர்த்தம் இருக்குன்னு சொல்ல வரேன். நான் பேசுகிற இதில் பதில் இருக்குன்னு சொல்ல வரேன். என்ன மீனிங் சொல்ல? இப்போ பாருங்க, அங்கேயே தான் 2 அர்த்தம் இருக்குது. அங்கே பாருங்க, நான் கற்பனை பண்ணலாம் சொல்ல, உட்காந்து படித்தா தெரிஞ்சிடும். அது கீழே விளக்கம் சொல்ல பாருங்க. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், இதுதான் உயிர்த்தெழுதலுக்கு அர்த்தம். செத்து போயிட்டாங்க, நம்ம என்னால் உயிரோடு எழுப்ப முடியும். ஓகே. ஆமாம், இதான் சொல்கிறாரு. புரியுது பாருங்க. அது அப்படி தொடர்ந்து பேசிட்டே போகிறார். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் சரி என்றைக்கும் அறியாமல் இருப்பான். இங்கிலீஷ் வந்து அந்த whosoever
லிவத் அண்ட் பிலிவத் இன் மீ ஷல் நெவர் டை அப்படின்னு சொல்கிறார். ஓகே, எனக்கு அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே அதான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், மூணு வார்த்தை சொல்கிறேங்க. அப்போ இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, மற்றவங்க புரிஞ்சு நான் பரவாயில்ல. உயிர்த்தெழுதல், ஜீவன். உயிர்த்தெழுதல்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஆண்டவருடைய வருகையில் 2 காரியம் நடக்க போகுது. மரிச்சவங்க எதிர்ப்பு போகிறாங்க, உயிரோடு இருக்கவங்க எடுத்துக்குள்ள போக போகிறாங்க. இதையும் மனசில் வச்சுக்கோங்க. இது 2 தான் பேசுகிறாரு. இப்போ உயிர்த்தெழுதல்னா செத்து போனவனுக்கு நான் உயிர்த்தெழுதலாக இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறவனுக்கு அவனை நான் மறுரூபப்படுத்தி கொண்டு போகிறேன் பார்த்தீங்களா, அவனை உயிரோடையே கொண்டு போகிறேன் பார்த்தீங்களா, அந்த செயல் தான் ஜீவனாக இருக்கிறேன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப பேருக்கு தெரியாது, கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். ஆனால் இதனுடைய பொருள், உண்மையான பொருள் என்ன அப்படின்னா, செத்தவனையும் எழுப்ப போகிறேன், உயிரோடு இருக்கிறவனையும் என்னால் உயிரோட தக்க வைக்க முடியும். நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனமாக இருக்கிறேன். செத்தவனையும் நான் எழுப்ப முடியும், உயிரோடு இருக்கிறவனுக்கும் நான் ஜீவனாகவே இருப்பேன். அந்த ஜீவனை என்னால் ரீட்டைன் பண்ண முடியும். நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாக இருக்கிறேன். உயிர்த்தெழுதும் ஜீவனமாக இருக்கிறேன்னா அதுக்கு அர்த்தம் கீழே சொல்கிற பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ செத்தவனை எழுப்பு வைக்கிறதுக்கு பேர் உயிர்த்தெழுது, நான் உயிர்த்தெழுது. அப்போ அதுக்கு அடுத்த வார்த்தை ஜீவனுக்கு அர்த்தம் சொல்கிறாரு, என்றைக்கு மறியாமலும் இருப்பான். அதை சொல்கிறேன். அழியாமைக்கு சாவாமைக்கு என்ன வித்தியாசம்? இடத்துல 2க்குமே இம்மார்டலிட்டி வந்துருது. அதாவது தமிழில் மீனிங் அப்படி தானே வருது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, புரியுதான்னு மட்டும் பாருங்க. இந்த பொருள் அழியும், இந்த பொருள் செத்து போகும்னு சொல்லக்கூடாது. சரி, அப்போ உயிரிட்டதுக்கு வந்து அழிதல்னு சொல்கிறோம், உயிர் உள்ளதுக்கு வந்து சாகுதல்னு சொல்கிறோம். அழிவுள்ளது அழியாமையும், சாவுக்கு எதுவானது சாவாமையும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பவுல் சொல்ல வர்றாரு, ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, செத்து போனவங்களுடைய உடம்புல அழிவு போச்சா, புதைச்சாச்சா, அது இப்போ அழிவுக்குள்ள தான் போயிடுச்சது. அதனால் அதை நான் எழுப்பும்போது அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார் ஆண்டவர். அந்த செத்து போன பரிசுத்தவங்களை முதல்ல எழுத்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எந்திரிப்பார்கள்ல, புரியுதுங்க? அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிச்சுக்கிறார். அவங்க வந்து குளோரிஃபைடு பாடி வாங்குற பேருக்கு வந்து அழியாமை. ஓகே ஓகே. நம்ம குளோரிஃபைடு பாடி வாங்குறதுக்கு பேர் சாகாமை. ஓ ஓகே. அதுதான் சொல்கிறாரு, அழிவுள்ளது அழியாமல் சாவுக்கு ஏதோ சாவாமையும் 2 பிரித்து பேசுவார். 2 குரூப் தான். ஒன்று செத்து போனவனு போய் எழுப்புற குரூப்பு, உயிரோடு இருக்கிறவங்க ஆண்டவர் வரையில் எடுத்துக்கொள்ளப்படுற குரூப். இந்த 2 குரூப்புக்கு பேர் வந்து அவர் அப்படி வச்சிருக்கிறார், அழியாமை சாவாமை. ஓகே. இது ஒரு இதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். வெளிப்பாடு விஷயத்துக்கு போகும்போது பாதாளத்தின் சாவிகளையும் பாதாளத்தின் சாவியும் மரணத்தின் சாவியும் நான் கையில் வச்சிருக்கேன் ஜெயிச்சிட்டேன்டார். ஆமாம் சொல்கிறார். இவர் மரணத்தை தானே ஜெயிச்சன் எபிரேலில் சொல்கிறாரு. எபிரேல் வந்து மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானே மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் மரணத்தை தானே ஜெயிக்கிறாரு. பட் இங்கே வந்து பாதாளத்தின் சாவி ஒரு கைக்கு எப்படி போச்சு? பாதாளத்தையும் சேர்த்து சொல்கிறார். சரி, அதனுடைய அர்த்தம் என்னன்னா திரும்பி இதே அர்த்தம் தான். ஏன்னா இவருடைய ஆத்மா பாதாளத்தானே போச்சு, பாதாளத்தில் அங்கே போய் அந்த போகிறார்ல. அதனுடைய மீனிங் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், வீட்டில் யோசிச்சு பார்த்துக்கோங்க. யாரோட மரித்து போனவனை எழுப்புறதுக்கு நான் அதே அர்த்தம் வாங்கிட்டேன். அதுதான் பாதாளத்தின் சாவி. மரணத்தின் சாவின்னா உயிரோடு இருக்கணும், உயிரோடு கொண்டு போகிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்க, கரெக்டாக தெரியும். பாதாளத்தின் சாவினா இப்போ 2 குரூப் எழுப்ப போகிறாரு, மரித்தவர்களும் எழுப்ப போகிறாரு, உயிரோடு இருக்களையும் மறுரூபப்படுத்த போகிறார், குளோரிஃபைடு பாடிக்கு கொண்டு வர போகிறாரு. இது 2 என்ன அப்படி மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கார். உயிர்த்தெழுதல் ஜீவன், அழியாமை சாவாமை, மரணம் பாதாளம் மரணம். ஸோ பைபிளில் நம்ம பார்த்தோம்னா ஒன்றும் மறிக்காமல் சரீர மரணம் இல்லாமல் போனது ஏனோக்கு ஏலியா மட்டும் தான் பார்க்குறோம். பட் புதிய ஏற்பாட்டில் அப்படி நம்ம ஒரு இது பார்க்க முடியல, பார்க்கல. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும் தான் நம்ம அப்படி போகிறாரு. வேற யாரும் செத்து தானே போகிறாரு. ஆமாம், செத்தான் திருப்பி உயிரோட வந்து அப்படி போகிறாரு. நாங்கள் கேட்குறது அந்த சரீரத்தோட. இப்போ ஸ்தேவான் கூட கல்லறிஞ்சு கொல்லப்பட்டார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இதெல்லாம் இருக்கணும்னா அந்த மாதிரி நடந்திருக்கணும்லான்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் இந்த மீனிங் நம்ம பண்ணுறோம்ல, இப்போ இப்படி இருந்தால் அதான் ஆண்டவர் சொல்கிறாருன்னா அந்த நேரமே அது நடந்திருக்கணும். அப்போ ஏன் அந்த பழைய ஏற்பாடு நடந்தது கூட இங்கே இது நடக்கலை? அதுதான் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, அது கண்டிப்பாக நடந்தாகணும்னு சொல்லுங்க, நடக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனை வச்சுருக்குறாங்க. அந்த கோல், அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு தான் நானும் சொல்கிறேன். அந்த இடத்துக்கு போகணும், நம்ம போகாமலே இருக்கிறோம். இப்போ பவுல் எழுந்துச்சு வந்தான் இல்லைங்கய்யா, அதுக்கு பதில் சொன்னோம் இல்லையா? நீங்கள் சேவனை கேட்டீங்க, நான் பவுலை சொல்கிறேன். பவுல் அந்த காலத்தைப்படி கொல்லணும்னா சாகும் வரை கல்லறிதல், அவ்வளோதான். சென்டென்ஸ் டு டெத்துமா. இன்னைக்கு கூட உலகத்தில் வந்து தூக்கு போடும்போது சாகும் வரை தூக்கிலிடுங்கள் தான் ஆணையை பிறப்பிக்கணும். திருப்பி பவுல் மறிக்கிறார்ல, நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு போய் இந்த பாயிண்ட் நிற்கிறோம். உயிரோடு எழுப்பப்பட்ட லாசரை கூட திரும்பி மறிக்க தானே செய்கிறாரு. கண்டிப்பாங்க, அவர் வந்து உயிரோட இருந்தார். இவ்வளோ பெரிய ஸ்தேவானே விட்டுட்டு போயிட்டாரு, பவுலே போயிட்டார். பவுலுக்கு அப்புறம் பெரிய ஆள் யாரும் இல்லையா? என்னை பொறுத்து சொல்ல வரேன், அவ்வளோ பெரிய வெளிப்பாடு உலகத்துக்கே கொடுத்த அந்த பவுலே வந்து மறிச்சு போகிறாரு. இல்லை, ஆண்டவர் எழுப்புன லாசர் கூட திரும்பி மறித்தா இருந்தால் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அது உண்மையிலேயே மறிக்கிறது கண்டினியூ, மறிக்காமல் இருப்பார்கள்னா
அது அவங்க அங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கலாம்னு கேட்குறாங்க. அப்படி எழுதக்கூடாதுங்க. அதுக்கான வாய்ப்பை நான் வச்சுருக்கேன்னு சொல்கிறார். ஸோ இவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு நமக்கு இருக்குன்றீங்களா? யார் விசுவாசி, யார் இந்த பாயிண்ட்லாம் ஜெயிச்சு ப்ராசஸ் எல்லாம் வராங்களோ, புத்திரனாகி இந்த இதெல்லாம் பாவம், வியாதி, மரணம், வியாதி, முதுமை இதெல்லாம் ஜெயிச்சு வரும்போது இவங்களும் கோஆப்ரேட் பண்ணலையா? கோஆப்ரேட் பண்ணி அதே யோசிச்சு பார்த்தா, திங்க் பண்ணி பார்த்தா, ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது ஏதோ ஒரு எட்டா கனியை போல தானே இருக்குது. அப்படி இல்லை, கண்டிப்பாக கிடையாது. அதுதான் சொல்கிறேன், இந்த சரீர அளவு இந்த தலையாகிய இயேசுவின் அளவுக்கு இந்த சரீரம் வளரணும், பூரண புருஷனாகும் வரைக்கும் அப்படின்னு ஒரு லிமிட்டு கொடுக்குறாரு. நம்ம இன்னும் வளரல, அறிவிலையும் சரி எல்லா வச்சும் இயேசுவின் தலையாகிய இயேசுவினுடைய சரீரம் அளவுக்கு நம்ம பூரண புருஷன் ஆகணுங்கிறது ஒரு கோல் வச்சிருக்காரு. எபேசியர் 4:11. நம்ம இன்னும் வளரலன்னு சொல்கிறேன். இன்னும் அந்த இடத்துக்கு நம்ம போகலை. நீங்கள் குழந்தை ஏன் கராத்தால பிளாக் பெல்ட் வாங்கலன்னு கேட்குறீங்க. அவங்க எல்லாமே நாலேஜில் குழந்தையாக தான் இருக்கிறாங்க. அவங்க நாலேஜில் குழந்தைய தான் இருக்கிறாங்க. பவுல் மாதிரி ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, நான் வாலண்டியராகவே கதையை முடிச்சுட்டு போகிறாங்க. பட் 2000 வருஷமாக நம்ம எவ்வளோ மிஷினரி ஊழியர்கள் நிறைய பார்க்குறோம். எல்லாருக்குமே நல்லா குழந்தைகளான்னு கேட்குறீங்க. அதான் கேட்குறீங்க. ஆமாம் ஆமாம், அதான் சொல்கிறாங்க. அவன் இறைவனை அறிகிற அறிவில் சபை கண்டிப்பாக வளரணும். அந்த டெத் கான்சியஸ் போய் இந்த லைஃப் கான்சியஸ் வரணும். அது இவங்களுக்குள்ளே இன்னும் வரலைங்கிறது தான் முக்கியம். வரலைங்கிறது தாங்க முக்கியம். இப்போ நானும் தானே சொல்ல வரேன், நான் வந்து ஒரு ஆப்ஷன் வைக்கிறேன். நான் செத்து ஆண்டருக்கு வரலாங்கய்யா, நீங்கள் உயிரோடு வந்து வரலாம். இந்த 2 ஆப்ஷன் தராரு. இப்போ விசுவாசித்து எடுக்கிறது, நான் ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்னாடி வச்சுருக்கேங்கிறாரு. ஆரம்பத்துலேருந்து அதே கதை தான், இப்பயும் அதே கதை தான். நான் ஜீவனையும் மரணத்தை வச்சுருக்கிறேன். இல்லை, இப்போது நீங்கள் ராப்சர் கூட, இப்போ நீங்கள் ஏனோக்கு எலியா கூட அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கும்போது உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், அப்படி தான் வருது. ஆமாம், அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தார்கள் அப்படின்னு எந்த இடத்துலையே அது ஒரு மனிதன் வாழ்ந்துகிட்டே இருக்கான் இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் இருக்கா? ஏன்னா சில வசனத்தில் பேசும்போது தான் பவுல் சொல்கிறாருங்க, ரோமர் 8 காண்பதை விசுவாசிப்பது விசுவாசிப்பாளங்கிறார். நான் பார்த்தா தான் நம்புவேன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் விசுவாசி தாங்க பார்க்க முடியும். அது சொன்ன பவுலே இதாகிட்டாரு. அப்படி பவுல் கூட சில வாழ்கிறாருன்னு கூட சில அதுவும் சில பேர் இன்டர்பிரேட்லாம் பண்ணுறாங்க. அவர் கூட இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் அது அப்படிலாம் வர சொல்கிறாங்க. பட் சொல்கிறேன் உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் ஐயா நீங்கள் கேட்குற கேள்வி புரியுது, ஒருத்தராவது வாழ்ந்துருக்கணும். ஆமாம், பைபிளில் ஏதோ ஒரு இது இருக்கணும்ல. இப்போ இது வரைக்காவது வாழ்ந்த ஒருத்தர் இயேசுக்கு அப்புறம் அப்படி வாழ்ந்துருக்கார், வாழ்ந்து கொண்டே இருந்தார். அதுக்கு தான் நான் திரும்பி சொல்கிறாங்க, அந்த மெச்சூரிட்டிக்கு நம்ம வரணும். இதை ஆண்டர் எதிர்பார்க்குறாரு, விரும்புகிறாரு. இது ஒரு தலைமுறை எந்திரிக்கும், இது ஒரு சந்ததி சந்திக்கும் தான் நாங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு தான் புத்திரர் வெளிப்படணும்னு சொல்கிறோம். அந்த தலைக்கு மேட்ச் ஆகிற ஒரு சரீரம் வரணும். இந்த தலைக்கு மேட்ச் ஆகிற அளவுக்கு சரீரம் வரணும். சரீரம் சூம்பி தான் கிடக்குது. நம்ம தலைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த சரீரம் வரும்பொழுது தான் அந்த சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறும். அதுதான், அதனால தான் கடைசி சத்துரு மரணங்க, கேம் அங்கே தான் முடியுதுங்கிறார். நம்ம புரியுதுங்களையா? கடைசி சத்துரு மரணம்னா அந்த ஹோல் கேம் எங்கே முடியுதுன்னா அந்த மரணத்தை ஜெயிக்கிறதெல்லாம் போய் முடிக்கிறாரு. அதுதான் கடைசி சத்துரு. அப்புறம் முன்னாடி இருக்க சத்துரு யார் ஜெயிப்பா? இப்போ அதுக்கே நம்ம இன்னும் முக்கியத்தான இருக்கிறேன்னு சொல்ல வரேன். அது வந்து கடைசி மரணத்துக்கு அப்புறம் தான் இந்த பிற விஷயங்கள் நடக்குறீங்க. எப்படிங்க? இப்போ பிற விஷயங்கள்லாம் ஆண்டவருடைய வருகை அப்போ தான் இருக்குன்றீங்க. வருகை வந்துட்டாவே எனக்கு வருகை வந்துடும் நான் சொல்கிறேன். நம்ம என்னைக்கு சரீர மரணத்தை ஜெயிச்சிட்டோமோ, இப்போ அதை பற்றி கூட நான் 5 நிமிஷம் கூட பேசுகிறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மரணம் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். இப்போ ரொம்ப சிம்பிளாக குழப்பிக்காமல், இந்த மரணம் எந்த மரணம் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சு 3 மரணம் தான். ஆவில மரணம், அதனால் வந்து சரீர மரணம், அதனால் விளையக்கூடிய கடைசி நித்திய மரணம், நித்திய ஆக்கினை, நரகம், ஏதோ ஒன்று இப்படி வேணா வச்சுக்கோங்களேன். இதுதான் இது 2ஆம் மரணம்னு சொல்கிறார் ஆண்டவர். இந்த 2ஆம் மரணத்தை வந்து பேய் கையில் கிடையாது. அவனை வந்து கொண்டு வரணுங்கிறது இது நம்ம கையில் இருக்குது. ஆண்டவர் பேர் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் அது. இதை வந்து காலின் கையில் கொண்டு வர முடியாது. நம்ம வந்து மனுஷன் வந்து திருச்சபை வந்து இந்த 2ஆம் மரணத்தை வந்து அவர் காலின் கையில் கொண்டு வர முடியாது. அந்த ரைட்ஸ் அவன்கிட்ட தான் இருக்குது. இது புரியுதுங்களா? அதனால் இந்த மரணத்தை விட்டுருங்கன்னு சொல்கிறேன். இப்போ மிச்சம் இருக்குது 2 மரணம் தான். ஒன்று ஆவிக்குரிய மரணம், இன்னொன்று சரீர மரணம். திருச்சபைங்கிறது ஆவியில் உயிர் வந்தவன் தான் திருச்சபை. ரைட் தானே? அப்போ மிச்சம் இருக்குது ஒன்றே ஒன்று தானுங்க. ஏன் போட்டு குழப்பிட்டு கிடக்கணும்னு கேட்குறேன். இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், சரீரம் மட்டும்தான். ஆமாம், வேறு எப்படி வேணால் இன்டர்பிரேட் பண்ணுங்க, என்கிட்ட முடியவே முடியாது. ஆவியில் உயிர் பட்டவன் தான் சரீரமாக சபைக்குள்ளே வரான் இல்லைங்களா? அப்போ அவன் ஆவிக்குரிய அந்த இறைவனோட உறவு வந்துருச்சு அவனுக்கு. அப்போ அந்த மரணத்தை ஜெயிச்சிட்டான். 2வது மரணங்கிறது இங்கே பேச்சே வரக்கூடாது. அது வந்து ஆண்டர் கொடுக்குற கடைசி இது நியாயத்துக்கு ஜட்ஜ்மெண்ட். இது அதை வந்து இங்கே ஜெயிக்க சொல்ல, அதை ஜெயிக்க சொல்ல. அப்போ மிச்சம் இருக்கிற ஒன்றே ஒன்று தான் சரீர மரணம். ஓகே, இந்த மரணத்தை தான் ஜெயிக்கணுங்கிறார். அடுத்த ஒன்று ஒரே ஒரு பாயிண்ட் பண்ணி இதோட இந்த ஜீவரிசின் கனி இவெல்லாம் அப்படி சொல்கிறேன். இதுதான் ஜீவரிசின் கனின்னு சொல்கிறேன். அதெல்லாம் உயிர்த்தல், அதெல்லாம் ஜீவன் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கிறேன். இப்போ ஒன்று ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துருக்கோம். சரி, 2 Corinthians 5:4-5. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம்.
இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இது உலகத்தில் இருக்கிற யார்கிட்ட வேணா அர்த்தம் சொல்லுங்க. இதுக்கு எளிமையான அர்த்தம் ஒன்றே ஒன்று தான். என்ன சொல்றாருங்க, நீங்களே சொல்லுங்க. இது ரொம்ப கீவேர்டுங்க. நம்மளுடைய விழுங்கப்படுதல்ங்கிறது முக்கியமான மரணம் ஜெயமாக விழுங்கப்படுதல் இருக்கு இல்லைங்க. இந்த விழுங்கப்படுறது தான் இந்த விழுங்கப்படுறது வருது. இங்க காமிக்கிறாரு, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க. இதுக்கு நீங்க என்ன அர்த்தம் சொல்றீங்கன்னு சொல்லுங்க. அர்த்தம் முடிச்சுட்டா மத்தெல்லாம் கடக்கணும் புரிஞ்சிடும். போர்வை தரித்தவர்களாக இருக்க அப்ப என்ன அர்த்தம்? போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்றுன்னா இந்த சரீரத்தில் உயிரோடு இருக்குன்னு சொல்றாரு. ஓகே ஓகே ஓகே. இதுல என்ன பேர் கன்ஃபியூஷனாக ஒன்றும் இல்லை, ரொம்ப அழகா எளிமையா சொல்றாருல்ல. நீ சரீரத்தில் இருந்தாதான் சரி நீ மரணத்தை ஜீவனால விழுங்குற. இல்லை இதுக்கு மாற்றுக்கருத்து யார் வேணா சொல்லுங்க, நீங்கள் உங்களுக்கு புரியுதுங்களா? திரும்பியும் கூட வாசிங்க. மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக நான் இந்த சரீரத்தில் இருக்கணும். இது நடக்கணும்னா நான் இந்த பாடியில் இருந்தாதான் என்னுடைய ஃபிசிக்கல் டெத்தை வந்து என்னுடைய ஃபிசிக்கல் லைஃப்பில் நான் ஓவர் கம் பண்ண முடியும். ஓகே ஓகே. அதனால நான் அந்த பாடியில் இருக்கணும்னு விரும்புகிறேங்கிறார். ஓகே. அப்போ சொன்ன பவுலே இல்லை, அது 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 அர்த்த பிரச்சனை. அர்த்த பிரச்சனை. பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறேன், பரிசுத்தம் சொன்னால் அதுக்காக நான் பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம் கொடுத்தேன். நம்ம நெகட்டிவ் சரியாக போவேன், முதல் பாசிட்டிவ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல். ஓகே. இல்லை இது நான் ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, ஏன் இது விரும்புகிறேன் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இது வந்து ஆவிக்குரிய காரியம். அது அப்படி கூட அது இல்லை. இது எப்படி நீங்கள் சொல்லுங்கள் எப்படி சொல்லுங்கள், ஆவின்னு சொல்லுங்கள், எப்படி சொல்லுங்கள். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு நான் ஏன் உடம்புல உயிரோடு இருக்கணும்? அது சொல்லுங்க. எந்த உடம்பு? நான் இந்த உடம்பு சரீரம் தான் வருது இல்லையா? ஆமாங்க. ஒரு சின்ன பிசுறு இல்லாமல் வருது. கூடாரம், ஆடை, உடை, போர்வை எல்லாமே இந்த உடம்பை தான் சொல்றாரு. ஆனால் பல இடங்களில் பவுல் வந்து பல தெளிவாக பல விஷயங்களை சொல்கிறார் இல்லையா? இப்போ சபையில் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், ஆண்கள் எப்படி இருக்கணும்னு அவ்வளோ சொல்கிறவர் இது அப்படி வெளிப்படையாக சொல்லிடலாமே. இவ்வளவு ஏன் ஒரு அதுக்கு ஒரு ஒரு அந்த கவிதை நடை மாதிரி ஏன் இவ்வளோ சரி? நான் இப்போ தெளிவு பண்ணும்போது நீங்கள் தெளிவடைய மாட்டேங்கிறீங்க. நான் தான் சொல்கிறேன், இது ரொம்ப எளிமையாக இருக்குது. மரணம் இல்லை, அதுதான் இப்போ இந்த விஷயத்தை வந்து ஏங்க சரீர மரணம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டா முடிஞ்சிச்சுல. சரீர மரணத்தை நம்ம ஜெயிக்கணும், அப்போ சரீர மரணம் நமக்கு வராமல் இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் பைபிளில் முக்கியங்க. இந்த விழுங்கப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே வார்த்தை தான் கொரிந்தியரில் பேசுகிறாரு. மரணமானது ஜெயமாய் விழுங்கப்பட்டது. இல்லை அதுதான் அவர் என்ன பாயிண்டில் அதை பேசுகிறாரு அப்படிங்கிறத திருப்பி ஒரு கேள்வி வைக்கப்படுது. ஏன்னா இது வந்து சாகாமையை சொல்கிறாரா இல்லை ஆவிக்குரிய பரலோகத்தை பேசுகிறாரா இல்லையா அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாதா? நீங்கள் எத்தனை 100 தடவை வடிங்கயா, ஐயா இந்த கூடாரத்திலிருந்து நான் பாரம் சொந்து தவிக்கிறோம் இந்த சரீரத்தில். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், அதாவது சாக விரும்பாமல், ரைட்டுங்களா? விரும்பாமல் இன்னொன்று விரும்புகிறோமா? எதை? போர்வையை தரித்து கொண்டவர்களாக இருக்க விரும்புகிறோம். ஏன்? மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக. ஓகே. இப்போ 8ஆம் வசனம்னா உங்களுக்கு நாம் தைரியமாக இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தருக்கு குடியோரும் அதிகம் விரும்புகிறோம் அப்படிலாம் வருதே. ஐயா அதுதாங்க சொல்கிறேன். திரும்பி 2 ஆப்ஷன் இருக்கியா? இவருக்கே ஆசை தாங்க, நான் ஆண்டர்கிட்ட போய் குடி போகிறதுக்கு ஆசை தான் சொல்கிறேன். அவளுக்கே அது ஆசை இருக்குது. ஆமாம். ஒரு இடத்துல சொல்லும்போது நான் உங்களுக்காக தானே இருக்கிறேன், எனக்கு அங்கே இருக்குன்னு ஆசை, நான் இங்கே தான் ஊழியம் செய்வேன், நான் இருக்கிறேன் கொஞ்சம் காலம்னு சொல்கிறார். எனக்கு அங்கே போகணும்னு ஆசை, குடியிருக்க விரும்புகிறோங்கிறார். அங்கே போய் குடியிருக்க விரும்புகிறேன், இங்கேயும் அதானே சொல்கிறாரு. அதுக்கு மேலே என்ன சொல்கிறார் பாயிண்ட் பார்த்தா அந்த போர்வை தரித்து இருக்கணும்னா அது அந்த சரீரம் தான் பாயிண்ட் பண்ண. வேறு எந்த அர்த்தமும் யாருமே தர முடியாது. ஓகே ஓகே. இது கூட முக்கியம் இல்லைங்க, அடுத்த வருஷம் தான் முக்கியம். இதற்கு நம்ம இந்த இதற்குங்கிற வார்த்தை நிப்பாட்டுங்க. மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு மரணம். ஓகே. இதற்கு அதான் முக்கியம். இங்கே இது மிஸ் பண்ணிடாதீங்க, இது நீங்கள் பாஸ் பண்ணிடாதீங்க. இதற்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறது தேவனே. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறான், ஆயத்தப்படுத்திருக்கிறார், ரெடி பண்ணிட்டாருன்னு சொல்லல, ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாராம். ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்றாரு பார்த்தீங்களா? அதுக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை விட பியூட்டி பாருங்க, இதற்கு ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவர். இது அப்படி நம்ம வந்து அபிஷேகத்தை அன்னை பாஷை பேச நினைச்சிட்டு இருக்கிறோம். அவர் என்ன பேசுறாரு பாருங்க. ஓகே. நான் அபிஷேகத்தை கொடுத்தது, ஆவியானவர் கொடுத்தது வந்து டோக்கன் அட்வான்ஸாக போட்டேன். அச்சாரனா நிச்சயதார்த்தம் பெட்ராத்தல்னே போட்டிருக்காங்க. ஒரிஜினல் மீனிங் கூகுளில் தட்டினாலும் சரி, எங்கள் டிஷனல் நிச்சயம்னு சொல்லியிருக்காங்க. முன்பணம்னு அர்த்தம், டோக்கன் அட்வான்ஸ்னு அர்த்தம். இப்போ ஆவியான எதுக்கு தந்திருக்கிறாரா? நீங்களே சொல்லுங்க ஐயா, இந்த வசனத்துலேருந்து சொல்லுங்க ஐயா. நான் சாகாமல் இந்த உடம்புல இருந்தால் தான் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும். மரணம் என்னை ஜெயிக்கக்கூடாது, மரணம் என்ன விழுங்கி நான் போகக்கூடாது.
நான் மரணத்தை விழுங்கணும்னா நான் இந்த உடம்புல உயிரோட தான் இருந்து ஆகணும். அப்போ அபிஷேகத்தினுடைய நோக்கமே என்னன்னா, இந்த வசனத்திலிருந்து நீ சாகாம மரணத்தை நீ விழுங்கிட்டு நீ ஜெயிச்சு வரணும் என்கிட்ட வருகையில். பட் அதுதான் இப்போ பவுல் வந்து இது தெளிவாக எழுதும்போது அப்போது ஆண்டவருடைய இதை அவரே பண்ணணும், ஃபினிஷ் பண்ண நினச்சிருக்கணும் இல்லையா? அவர் வந்து நல்லா நீங்கள் சொல்கிறது புரியுது. சொல்லிட்டு அவர் 2 இட்லி தான் சாப்பிட்டாருன்னா அவர் தான் போய் கேட்கணுங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தாங்க, நிறைய சாப்பிடணுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் 2 இட்லியில் கை கழிக்கிறாரு. ஓகே ஓகே, அதுக்கு சொல்ல வரேன். நான் என்ன சொல்கிறேன், இப்போ இருக்கிறத எடுத்துக்கோங்க. அவர் ஏங்கிறது செகண்ட் கொஸ்டின். சரி சரி சரி. நம்ம ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனேன்னு சொல்லும்போது இதுக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் போட்டிருக்கிறான்னு சொல்லும்போது அதை செஞ்சு முடிப்பாரா முடிக்க மாட்டாரா? ஒரு பொண்ணை 2 பையனுக்கு நிச்சயத்தம் பண்ணுவாங்களா? பண்ண முடியாது. ஒரு பையனை 2 பொண்ணு நிச்சயத்தம் பண்ணுவாங்களா? அப்படியே பண்ண மாட்டாங்க. பண்ண முடியாதுல்ல. இப்போ இந்த அர்த்தத்தில் இப்போ போக போகிறோம். இப்போ இது பணம் இல்லை, இந்த நிலத்துக்கு கொஞ்சம் அந்த நிலத்துக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் போகிறது. இது வந்து ஆவியானவர். ஆவியானவரை நான் அச்சாரமாக தரேங்கிறாரு. எதுக்கு அச்சாரமாக தரேங்கிறாரு? நீ சாகாமலே இந்த பூமியில் இருந்து நீ மரணத்தை ஜெயிச்சு ஜீவனாலய மரணத்தை விழுங்கிட்டு நீ வரணும் என்கிட்ட அப்படிங்கிறதுக்காக தான் நான் உனக்கு ஆவியானவரை தந்திருக்கிறேன். இதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். என்னங்க இப்போ இதை மனசில் வச்சு தான் அடுத்தது போக முடியும். இப்போ சரி ஓகே சொல்லுங்கள். இந்த ஒரு பாயிண்ட் முடிச்சிடும் நான். ஓகே ஓகே. இப்போ ரோமர் 8க்கு போயிடலாங்க. 23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறது காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம். இனிமேல் பைபிளில் எங்கே புத்திர சுவிகாரம் வந்தாலும் அந்த சரீர மீட்புன்னு சொல்லலாம். சரீர மீட்புன்னு வர இடத்துல புத்திர சுவிகாரத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வரை காத்திருந்து. புத்திர சுவிகாரம்னா என்ன அப்படின்னா சரீர மீட்பு தான் புத்திர சுவிகாரம். ஓகே ஓகே ரைட்டுங்களையா? இப்போ நம்ம எங்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டோம்னா இது சப்ஜெக்ட் இல்லை, என்ன சொல்கிறேன், சரீர மறுரூபம் அடைகிறதும் சரீர மீட்பையும் ஒன்று நினச்சிக்கிட்டோம். சரி ஓகே. சரீர மீட்பு வேறு. ஆண்டவருடைய வரையில் இந்த சரீரம் போகாது. குளோரிஃபைட் பேட் தான் மாறப்போகிறோம். அது மறுரூபப்படுவீர்கள். இது வந்து சரீர மீட்பு. சரி, அதை டீப்பாக பார்க்க வேணாம், இருந்தாலும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல வரேன். சரி, இப்போ வந்து இப்பொழுதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கய்யா, புத்திர சுவீகாரம்னாலும் சரீரம் மீட்புனாலும் ஒன்று தான். நான் சொல்லலைங்க, புரியுது. எங்கேயாவது வந்துச்சு நான் இடம் மாற்றிடலாம். இது 2 இடம் மாற்றி பேசிக்கலாம். சரீர மீட்புனா புத்திர சுவீகாரம். புத்திர சுவீகாரம் சரீர மீட்பு இன்டர்சேஞ்சபிள் இது. ரைட்டுங்களாயா? இப்போ பாருங்க, இப்போ மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து போகிறோம். அதுவும் அல்லாமல் என்னங்கய்யா? அவைகளும் அல்லாமல் இல்லை, அவர்களும் அல்லாமல் இல்லை, அதுவும் அல்லாமல். அதுவும் அல்லாமலா? அறிவுங்களை பேசுகிறார். அதுவும் அல்ல. அவர்கள்னா உயிர், அவைகள்னா கூட மரஞ்செடி கொடி கூட சொல்லலாம். அதுவும் அல்லாமல் அப்படிங்கிறார். அப்படின்னா இதுல என்ன சொல்ல வர்றாரு? மேலே என்னமோ சொல்லியிருக்கிறாரு, இன் அடிஷன் டு தட் அப்படிங்கிறாரு. அதுக்கு மேலே அது மாத்திரம் இல்லை அப்படின்ட்டு ஆவியின் முதற்பலனை பெற்ற நாமும் கூட தவிக்கிறோம். அப்போ வேற ஏதோ தவிக்குது. ஓகே, வேற ஏதோ தவிக்குது. அது மாத்திரம் தவிக்கலடா, நம்மளும் தவிக்கிறேன்டா. அந்த அதுவும் அல்லாங்கிறதுக்கு மேலே போகலாம், அப்புறம் போகலாம். இப்பொழுதுக்கு இதை புரிஞ்சுக்குவோம். அதுவும் அல்லாமல் மனசில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது. சரி, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலன் இதை மொத்தம் புரிஞ்சுக்கோங்க. ஆவியின் முதற்பலன் என்னங்க அர்த்தம்? ஃபஸ்ட்டு ஃப்ரூட்னாலும் அட்வான்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரூட்னாலும் முதல் பலன் இருக்குன்னா அட்வான்ஸ் முதல் பலன்னா அதாவது ஆவி என்கின்ற முதற் பலன். இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுயா, முதற் பலன் வரும்பொழுது மீத பலன் ஒன்று இருக்குதா இல்லையா? நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதற் பலன் ஃபுல் பேமெண்ட் ஒன்று வருது இல்லை? ரைட்டுங்களையா? இப்போ ஆவி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் டோக்கன் அட்வான்ஸ் நம்மகிட்ட அங்கேயும் அதான் போட்டிருக்கு. ஆவின்னு நம்ம அச்சாரத்தை கொடுத்தவர் இங்கே வந்து அச்சாரங்கிற வேடை மாற்றி முதற் பலன்கிற வேடு போடுறாரு. சரி, எதுக்கு போடுறாருன்னா விஷயம் இருக்குது. இதில் விஷயத்தில் தான் போட்டாங்க. முதற் பலன்னா மீத பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, முழு பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அங்கே வெறும் அட்வான்ஸ்னு போட்டாச்சு, அங்கே எதுக்குன்னு போட்டாச்சு அட்வான்ஸு. மரணமானது ஜீவனாலை விழுங்கப்படுவதுதான் அட்வான்ஸ் போட்டேன்னு சொல்லிட்டாரு. இங்கே வந்து முதற் பலன் சொல்லிட்டு மிச்ச பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, வேணும்ல? அங்கே சொல்றாரு பாருங்க, நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு இதுதான் முழு பலன். மிச்ச பலன் முதற் பலன் ஆவியானவர், மீத பலன் வந்து சரீர மீட்பு. இப்போதைக்கு புரிஞ்சுக்காங்க, நான் வந்துடுறேன் தெரியுமா? ஓகே, புரியுது. இப்போ 19 இப்போ அதுவும் பல்லானது பார்த்தீங்க மட்டும் படிச்சு அதுவும் பல்லாம் மேலே போனால் தான் தெரியும். அப்போ 19லேருந்து வந்துடலாம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கு. இதை போய் நிப்பாட்டலாம். இது ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கு. ஓகே, சன்ஸ் ஆஃப் காட் வேற, சன் ஆஃப் காட் வேற. என்னங்க? சன்ஸ் ஆஃப் காட், சன் ஆஃப், இது புத்திரருங்க, பன்மைங்க. புத்திரர். ஆமாம்,
ஆக்சுவலி அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க. அது சொல்லுங்கள். அது அந்த பிள்ளைக்கும் புத்திரருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. ஆமாங்க. சாப்பிட சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க, வியூவர்ஸ்க்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பையனை போய் கடைக்கு அனுப்புகிறேன், அப்பா அனுப்புகிறாரு. வாசல் பண்ண ஒரு நாயை குலைக்குது. ஓகே. உடனே என்ன செய்யுது பையன்? திரும்பி ஓடியாந்துடுறான். அப்பா 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 என்னப்பான்னு கேட்டால் நாய் வெளியே நிற்குதுப்பா, இது கடிக்காதுடா, ஐயோ நாய் பயமாக இருக்குங்கிறான். இப்போ இவர் போகிறாரு, இவர் நாயப்பா அப்படிங்கிறாரு, விரட்டாரு, அது போயிடுது. பையனை கூட்டிட்டு வேலையை முடிக்கிறாரு. இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, இந்த புள்ள நாயை பார்த்தோன்னே அப்பா கிட்ட வந்துச்சா? ஆமாம். இவங்க அப்பா ஏன் அந்த நாயை பார்த்தோன்னே அவங்க அப்பாவை கூப்பிடல? சும்மா புரியுறதுக்காக கேட்குறேன். இந்த பையன் உன்னுடைய 10 வயசு பையன் உன்னை கூப்பிட்டான், நீ 40 வயசுன்னு வச்சுக்கோ, நீ வந்து உங்க அப்பாவை ஏன் கூப்பிடலன்னு கேட்டேன். அதுக்கு என்ன பதில்னா, அவனுக்கு மெச்சூரிட்டி வரல, உனக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு. கண்டிப்பா. ரைட்டா? அப்ப எது இதுதான் புத்திரன்கிறது, அதான் புத்திரன். ஓகே. அப்ப மெச்சூரிட்டி இல்லாதவங்க பிரச்சனை கண்டு ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே எனக்கு தலைவலிக்குது, ஆண்டவரே எனக்கு பிரச்சனை இருக்கு, சரி பண்ணி விடுங்க அப்படின்னு வேண்டுவாங்க. மெச்சூரிட்டி வந்தவங்க இவங்களே ஹேண்டில் பண்ணுவாங்க. அதாவதுங்க, கப்பலில் போயிட்டு இருக்கிறாங்க, படகுல போயிட்டு இருக்காங்க, படகுல காற்று இதெல்லாம் சீற்றம் வருது, இவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவங்க வந்து எழுப்புறாங்க சாகரன்ட்டு. இதுக்கு சொல்கிறது முன்னாடி உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்க போகிறேன். என்கிட்ட ஃபோன் பேக்கில் வச்சுருக்கிறேன். ஐயா உங்கள் ஃபோனை கொடுங்க, ஒரு கால் பண்ணிக்கிறேங்கிறேன். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க? உங்கள் ஃபோன் வச்சா எதுக்கு என் ஃபோனை கேட்குறீங்க அப்படின்னு கேட்போம்ல. அதுபோல் இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எந்திரிச்சு காற்றை தடுத்து உங்கள் விசுவாசம் எங்கேன்னு கேட்டார். அப்போ என்ன சொல்ல வர்றாரு நீங்களே சொல்லுங்கள். உன் விசுவாசத்தாலேயே நீ அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு முடியும். என்ன ஏன்டா எழுப்புனீங்க? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்துருக்குறேன்ல. செங்கடல் முன்னாடி இருக்குது, பின்னாடி பார்வோன் சேனை எல்லாம் அழுகுறாங்க. மோசே வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அப்போ நான் விக்கிரத்தட்டை போட்டுமா நான் கேட்குறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏங்க வாழ்வாசாவா பிரச்சனை, பின்னாடி பார்வோன் சேனை துரத்துது, இவர் ஜோக் அடிச்சிட்டு இருக்கிறார் ஆண்டவர். டேய் எங்கிட்டேப்பா சொல்கிறத, உன் கையில் ஒன்று குச்சி கொடுத்துருக்காங்கல்ல, முது சூரியத்துக்கு கொடுத்தேன், நீட்டுப்பா நீயே பிளந்து இங்கிலீஷ்ல இருக்குது, நீ பிளந்து விடல, யூ யுவர் செல்ஃப் டிவைட் த ரெட் சீங்கிறாரு. நீயே பிளந்துக்கோயா, அதுக்கு நான் வரணுங்கிற அவசியமே இல்லைப்பா அப்படிங்கிறாருங்க. அவ்வளோ பெரிய சுச்சுவேஷன்ல மார்க் 11:23 மலையை பார்த்து பேசுங்கிறாரு. எவனாயிரும் இந்த மலையை பார்த்து நீ பயந்து சமுத்திரத்தை தள்ளுண்டுப்போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் எங்கேயாவது ஜபங்கிற வார்த்தை வந்துச்சா? வரல. கண்டிப்பாக. அடுத்த வார்த்தை பேசுகிறாரு, அதனால் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போதுங்கிறார். அப்போ பிரச்சனையை பார்த்து பேசு, விசுவாசம் இல்லைன்னா என்னை பார்த்து பேசு. கண்டிப்பாக. விசுவாசம் இருந்தால் நீ பிரச்சனை நீயே டீல் பண்ணிக்குவா. விசுவாசம் கம்மியாக இருந்தாலும் விசுவாசம் இல்லைனாலும் எங்கிட்ட நான் பார்த்துக்கிறேன், எப்படி தான் டீல் பண்ணுவோம், பிரச்சனை டீல் பண்ணலாம், பிரச்சனை பயப்படாத. ஆனால் நீ வரலன்னு தெரிஞ்சுக்கோ. பிரச்சனை எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்தா நீ வரலப்பா, நீயே டீல் பண்ணிட்டா, அது சுனாமி அடக்கிறதா இருந்தாலும் சரி, அது சூரியனை நிறுத்ததான் சரி, அதை நீ தான் செய்யணும். நீ அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டா புத்திரன். இந்த புத்திரர்கள் வெளிப்படுவது தான் காத்துட்டு இருக்குன்னு சொன்னேன். பிள்ளைகள் இல்லை, சன்ஸுக்கு இந்த பேபிஸ் இல்லை. அது வந்து ஹீப்ரோல கிரேக்கில் சூப்பராக ஹியோ தசியான்னு வருது. ஓகே ஓகே. செம்ம அழகுங்க, அது ரொம்ப அழகுங்க. அது 2 நிமிஷம் சொல்லிடுறேன், ரொம்ப அழகு. இன்றைக்கும் சிறுவேல் ஜனங்கள் 13 வயசில் பசங்க வந்தானே ஃபிசிக்கலாக வளர்ந்துட்டாங்களாம், அதுக்கு ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்களாம். 30 வயசில் ஒரு பண்டிகையா? 30 வயசில் என்னடா பண்டிகை அப்படின்னு சொன்னால், இவன் ஃபிசிக்கலாக மாத்திரம் இல்லை, இப்போ மென்டலாக வளர்ந்துட்டான். என்னுடைய இப்போ எனக்கு கீழே ஒரு 10,000 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு 10 ஃபேக்ட்ரி இருக்குன்னா, நான் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல இவன் கையெழுத்து போடலாம். இவன் சொன்னது நான் சொன்னது ஒன்று, நான் சொல்கிறது ஒன்று, இவன் சொல்கிறது ஒன்றுன்ட்டு அப்படியே ஷேர் பண்ணுறது தான் புத்திர சுவிகாரம். ஊரையே கூப்பிட்டு அவன் தோள்பட்டையில் கை வச்சு அவங்க அப்பா சொல்லணும், இவனை நான் இன்னைக்கு நான் ஹியோதி சேவன் என் புத்திரன் நான் சுவிகாரம் பண்ணுறேன்னு சொல்லணுமா. அது ஒரு ஃபங்க்ஷன். இது 30 வயசில் இன்றைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, அழகு பாருங்க. இயேசுநாதர் 30 வயசில் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு, கரை ஏறுறாரு, அப்பா கை வைக்கணும், கை வைக்கல, பரிசுத்தாவியை அனுப்புறாரு, தோளில் உட்காருது, மேலேருந்து பேசுகிறாரு, இவரை நேசகுமாரன், இவரை நான் பிரியமாக இருக்கிறேன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நம்ம இன்னும் புத்திரன் ஆகலை இல்லைங்க. அதுக்கு சொல்ல வரேன். இப்போ உட்காந்து ஒரு வசனம் வாசிட்டு இருந்தேன், சும்மா பொழுது போல வாசிட்டு இருந்தேன், சும்மா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இது சம்மந்தப்பட்டதான், ரெலவெண்ட்டாக தான் பேசிட்டு இருக்கிறேன். பாருங்க, அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார், பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்கப்பட்ட பண்ணவர்களுக்குமே. கண்டிப்பாக. நீ பாலே குடிச்சிட்டு இருக்கிற, நான் உனக்கு வந்து கறி வேணும், ஏன் கொடுக்கலன்னு கேட்டால் இதுவே உனக்கு புரியலையே. அது மெச்சூரிட்டி வரலன்னு சொல்ல வரேன். இந்த புத்திரர்களுக்காக
இப்போ அடுத்த பாயிண்ட் போயிடலாம். இப்போ அடுத்த பாயிண்ட்னா இப்போ சிருஷ்டி ஏன் காத்துக்கிட்டு இருக்குன்னு கேட்கணும். இப்போ ஐயா புரியுதுங்களா? கண்டிப்பாக கிறிஸ்டியன் அது எப்போ காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா கீழே சொல்றாரு. அது ஏன் என்றால் பாருங்க, சூப்பரா சொல்றாரு பாருங்க. காரணம் சொல்றாரு, சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு. இப்போ இதை நிப்பாட்டு ஓடிட முடியாது. இந்த பாயிண்ட் நான் முடிச்சிடுறேன். விடுதலையாக்கப்பட்டு, அப்ப ஏதோ ஒரு விடுதலைக்கு காத்துட்டு இருக்கு. சரிங்களா? அது என்ன விடுதலைன்னா அடிமைத்தனத்தினின்று விடுதலைங்கிறாரு. சரிங்களா? ரைட்டுங்களா ஐயா? புரியுது. ரைட். அடுத்த கேள்வி, எந்த அடிமைத்தனம்? அடிமைத்தனம் என்ன? மரணத்தை தான் சொன்னீங்க. அழிவு என்கின்ற அடிமைத்தனத்திலிருந்து. அழிவு என்ற அடிமைத்தனம் மரணத்தை தான் சொல்றேன். ஆமா. ஆமாங்க. அழிவு என்கின்ற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு. இப்ப என்ன கேள்வினா, ஆதாம் தானே பழம் சாப்பிட்டான், ஆதாம் தானே சாவணும். மரஞ்செடி விடலாம் ஏன் சாவுது? சிங்கம் முடியலாம் ஏன் சாவுது? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அது என்ன பாவம் பண்ணுச்சு? இவன் பண்ணதுனால அது அப்படியே நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அங்க திருப்புறாரு. இவன் பாதிச்ச உடனே அப்படி இந்த கிங்டமே பாதிக்கப்படுது, அவனுடைய அரசாட்சியே பாதிக்கப்படுது. இவனை ராஜாவை தான் வச்சாரு. இவன் இழந்தவனே ராஜ்யபாரமே இடிஞ்சு விழுவுது. இப்போ நீ செத்து நாய் உயிரோடு இருக்கிறதுக்கு வேணாண்டா, நாயும் சாப்பிட்டோம்டா அப்படின்ட்டு பாருங்க. எனக்கு வருது பாருங்க, முடிக்கிறாரு பாருங்க, சூப்பராக சொல்லுவார். இது மட்டும் புரிஞ்சுட்டா போதும். அழிவு என்கின்ற, ஆங்கிலத்தில் அப்படி தான் வரும், அழிவு என்கின்ற அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு. இப்போ அடுத்த வார்த்தை என்ன சிக்கலா போறாரு, தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையோடு. சுயாதீனம்னா லிபர்ட்டி. ஓகே ரைட்டுங்களா? சுதந்திரன் கூட சொல்லலாம், இருக்கட்டும். பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட நமக்கு என்னைக்கு அந்த விடுதலை கிடைக்குது அப்படின்னா, நமக்கு சரீரம் இருப்பை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு. அதான் மேலே பேசுனது, கீழே அந்த பாயிண்ட் தான் போறாரு. அந்த மேன்மை என்ன, அந்த சுயாதீனம் என்ன. அப்போ நமக்கு அந்த டெலிவரன்ஸ் கிடைச்சாதான், நம்ம அழிவுக்குரிய அடிமைத்தனத்துக்கு நம்ம வெளியே வந்தாதான் அது அழிவுக்குரிய அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வரும். அதனால சிருஷ்டி எல்லாம் கணத்துல கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்குது. ஆண்டவர் வரத்துக்கு இல்லை. ஆண்டவர் வரும்போது நம்ம மேலே போயிடுவோம். இந்த மரத்துக்கு என்ன வேலைங்க? இந்த மரம் விடுதலையாக்கப்பட ஆசைப்படுது. மரம் செடி கொடி மாத்திரம் இல்லை, இந்த சுனாமி வருது, பூகம்பம் வருதுன்னாவே எல்லாமே சிருஷ்டி தான். இது எல்லாமே இப்போ தவிச்சிட்டு இருக்குது. நான் ஆண்டவரை பிரச்சனை நான் இல்லைடா, நான் வேற மாதிரி இருக்கேன்டா, என்னை காப்பாற்றுங்கடான்னு கத்துதான். அது யாரால தான் முடியும்னா புத்தரால தான் முடியுமா. நீ இன்னும் பால் குடிச்சிக்கிட்டே இருக்கிறியாப்பா, ஃபீடிங் பாட்டிலே பால் குடிச்சிட்டே இருக்கிறியே, மரணம்னா சாவாமே என்னன்னு தெரியாமலே இருக்கிறியே, என்னைக்கு நீ சாவாமையை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னைக்கு சாவாமல் இருந்து நான் என்னைக்கு சாவாமைக்குள்ள வரதுன்னு கவலைப்பட்டுட்டு அழுதுட்டு இருந்தான். ஓகே. பட் ஏன்னா இந்த இப்படி நீங்கள் யோசிச்சது இல்லையா? இப்போ இவ்வளோ விஷயத்தை ஓப்பனாகவே ஒரு ஏன் இவ்வளோ இன்ட்ராக்ட் வேடாக போட்டு பேசுகிறீங்க? நீங்கள் சொல்லுது புரியுதுங்க. அதை தான் நான் திரும்பி சொல்கிறேன். யாருக்கு அறிவை உணர்த்துவார்? ஓகே. சில விஷயத்த, டஃப்பான விஷயத்த இப்படி தான் எழுதணும். உனக்கு நாலேஜ் வரும்போது தான் அந்த கண்ணு திறக்கப்படும். ஸோ அப்படி ஓப்பனாக ஈஸியாக எழுதிட்டா என்ன இல்லைங்க, இது ஓப்பனாக தான் இருக்குது. நான் திரும்பி சொல்கிறேன், உங்களுடைய நாலேஜ் குறைவுனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஓகே. இது ஓப்பனாக தான் இருக்கு. படிக்கிறதுல ஆமாம், நீங்கள் கதை மாதிரி படிச்சுட்டே போயிட்டா அங்கே நிப்பாட்டினா வேலை முடிஞ்சு போச்சு. தான் எழுதிருப்பாங்க, பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுவாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது. இப்போ அடுத்த ஆளுக்கு சொல்றாரு, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல. அடுத்த பாயிண்ட் சொல்றாரு பாருங்க, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. இது ஒவ்வொன்றும் முக்கியங்க, சின்ன விளக்கம் தான். ஓகே. சுய இஷ்டத்தினாலே அல்ல அப்படின்னா இதுவே போய் சரண்டர் ஆகலையாம் மரணத்துக்கு. ஆண்டவர் போய் பர்பஸா நீயும் போய் சாவுன்னு தள்ளி விட்டாராம், அழிவுக்குள்ள போண்டு. சுய இஷ்டத்தினாலே அல்ல, இது நானே சாவணுன்ட்டு இது சாகலையாம். கீழ்ப்படுத்தினவராலே, அந்த இரு வந்தாவே ஆண்டவர் தான் பைபிள் இல்லைங்களா? கீழ்ப்படுத்தினவராலே. இப்போ எதுக்கு அடிமைப்பட்டு இருக்குது அப்படின்னா மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. இது மாயைங்கிறார். ஓகே. அதாவது டெம்பரவரிங்கிறார். புரியுதுங்களையா? புரியுது. அதாவது டெம்பரவரியா இந்த சிருஷ்டி வந்து அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குதான். டெம்பரவரியா. இது புரியுதுங்களா? புரியுது. எப்போ இது டெலிவர் ஆகும்? அது டெலிவர் ஆக காத்துட்டு இருக்குதான், தவிச்சிட்டு இருக்குதான். எப்போ டெலிவர் ஆகும்? புத்திரர்கள் வெளிப்படும் பொழுது. இதே வசந்தை நம்மளும் பார்க்குறோம். என் கண்ணுக்கு இப்படி தெரியுது இல்லை? ஓகே. அப்படிங்கிறப்ப நம்ம புத்திரனா வெளிப்படணும் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள அங்கே வரும். அப்போ புத்திரனா வரணும். ஆமாங்க, புத்திரனா வரதுன்னா கிட்டத்தட்ட இயேசு தானேங்கய்யா. இவரே 30 வயசுல தான் மெச்சூர் ஆகிறாரு. அப்போ தான் பிதா வந்து தோல்பட்டில் அனுப்பி நேசகம் வரம் டெக்ளேர் பண்ணி அவர் வேலையை செய்ய முடியாது, வேலையை நீ செய்ப்பா, ஃபுல் அத்தாரிட்டி தரேன் அப்படின்னு அவர் மெச்சூர் ஆகிறதுக்கே 30 வயசு ஆகுது. இல்லை நானே சொல்கிறேன், கற்பனை பண்ணி 30 வயசு தான் அவர் மெச்சூர் ஆகி அவர் டெக்ளேர் பண்ணுறாரு. அப்போ தான் அவர் ஹயாத்தி சேவா மாத்துறாரு, புத்திர சிவியாரத்தை எடுக்கிறார்.
எடுக்கிறாரு. இப்போ நம்மளும் அந்த அளவுக்கு வரணுங்க. அந்த அளவுக்கு பிதா இயேசுவை வச்ச அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் அளவுக்கு பூரண புருஷனாகும் வரைக்கும் சபையானது இந்த 5 ஊழியம் செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கடைசியாக முடிவு எங்கே வருது அப்படின்னா நம்ம கையிலேருந்து நிற்கிது. இதை தான் நானும் சொல்கிறேன். இந்த மரணத்தை ஜெயிச்சாதான் அவர் சீட்டு விட்டு இறங்கி வருவார். ஓகே, இல்லைன்னா சொல்லுங்கள். சாவா போனதுலேருந்து நம்ம பேசிட்டு வரோம். ஆமாங்க. சாவாமைங்கிற இதை பேசிகிட்டே வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி சபைக்குள்ளே அந்த மாதிரி ஏற்படணுன்றீங்க. அதாவது இப்போ நீங்கள் அந்த வியாதி இல்லாமல் இருக்கணும், அது மாதிரி ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அது விசுவாசம் வரும்ன்றீங்க. கண்ணாப்பண்ணு வந்துடும். இப்போ நம்ம கொரோனாவை வந்து நம்ம ஒரே நாளில் நம்ம வந்துருச்சு பரவிச்சு செத்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே முழு உலகத்துக்கு பயம் வந்துடுது இல்லைங்க. கொரோனா வந்தால் செத்துருவோம். ஒருத்தங்க செத்தான், ஆனால் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு கொரோனா வந்தால் செத்துருவோம். புரியுது இல்லையா? இதே போல் இங்கே போனால் உயிர் பொழைச்சிடலாம் அப்படின்னு ஒரு விசுவாசம் வந்துருச்சுன்னா அதுவும் காட்டத்துக்கு போல படையிடும். ஓகே, இப்போ நீங்கள் இப்போ அதே பாயிண்ட் தான் நீங்கள் நிற்கிற அதே பண்ண ஒரு ஆள் நிற்கணுங்கிறேன். ஒரு ஆள் 1000 வருஷத்துக்கு நின்றுட்டானா நீங்கள் யார் நம்பாட்டு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. கம்மிட்டு இருப்பா நீ நம்பினா நம்பாட்டு எனக்கு பாப்பா, எனக்கு முஸ்லிம் ஒரு பாசம் தெரியும், அவர் 120 வயசு 30 வயசு பயமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நீ நம்பாட்டி போன நம்புறேன். அங்கே கோயிலெல்லாம் சர்ச்சில் எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விசுவாசம் வந்துருங்க. அதுக்கப்புறம் விலை பேசி பேச மாட்டோம். இந்த இடம் அதான் இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் சும்மா நம்ம ஜாலியாக பேசும்போது கூட இப்போ அந்த ஏஜ் ஆக எல்லாருக்குமே ஒரு இதாகுதுல்ல. ஆமாம், அந்த 80 வயசு 100 வயசு ஆகிட்டோன்னா ஆமாங்க, அதை ஒரு ஏஜ் வந்துருச்சு, சரி ரொம்ப முடியல அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போயிடுறோம். ரெண்டாவது ஜென்ரேஷனும் மாறிக்கிட்டே இருக்குது, ஆட்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகள் அவங்க வளர்ந்து வராங்க, மாறுறாங்க. ஒரு கட்டத்தில் இப்போ சில இதெல்லாம் பார்க்கும்போது வயசானவங்க இதெல்லாம் பார்க்கும்போது எப்படா இவர் இறப்பார், படுத்த படுக்கையால் சில பேர் 80 அப்படிலாம் வீட்டாளுகளே நினைக்கும் போது நமக்கு அந்த மைண்ட் செட் போயிருதுல, எப்போ நம்ம இறந்தா போதும்டா அந்த விட்டு. இப்போ நாங்களும் அதான் சொல்கிறோம், போராட்டங்கிறது இப்போ பேய் கேட்ட கிடையாது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. போரெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எங்கே போராட்டினா பிசாசு கிடக்குல, பிசாசோட தந்திர கிட்ட தான் போராடிட்டு இருக்கோம். இப்போ அவன் இருக்கிற ஒரே இது ஏமாற்றிட்டு இருக்கிறான். உங்களுக்கு சூழ்நிலையை காமிச்சு உங்களை ஏமாற்றிக்கிட்டு. ஸோ நீங்கள் 80 வயசானாலுமே படுத்த படுக்கையாக இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறது 30 வயசு போய் அப்படி சொல்ல வரீங்க இல்லையா? இருக்கணும் அந்த மாதிரி. இப்போ இதில் நான் திரும்பி என்ன சொல்கிறேன் ஐயா, என்னைக்கு நம்ம ஒரு சந்ததி எந்திரிச்சு புத்திரனா எந்திரிச்சு மரணத்தை ஜெயிச்சு காமிச்ச உடனே அது கடகடன்னு முழு சபைக்கும் பரவிடுங்க. அவங்களுக்கு விசுவாசம் வந்துடும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் 100 வயசாகி சாகிற மனுஷனும் குமரன் நினைப்படுவாங்கிற ஒரு பீரியட் வந்துடும். அதெல்லாம் அந்த தீர்க்க தரிசன வசனம்லாம் நடந்தால் தான் இயேசு வருவேன்னு அப்போஸ்தலர் 3:24 சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? ஆதி காலத்திலிருந்து தீர்க்க தரிசனத்தால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறி தீரும் காலம் வரும், அளவும் பரலோகம் அவரை தக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் பரலோகமே அவர் விடுமா இயேசுவை. எப்போ வேதத்தில் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயம் எழுதி எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைஞ்சு முடிச்சாதான் அவர் வருவாராம். இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க? அப்போ ஏசாயா 65 எப்போ நடக்கிறது, என்னைக்கு அவர் வரது? ஓகே ஓகே அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அந்த இளமையை பற்றி ஒன்று சொல்கிறேன், இது சம்மந்தப்பட்டதுனால சொல்லிடுறேன். சரி. ஒரு வசனத்தை எடுக்கும்போதுங்க ஆண்டவர் என்ன செய்வார், க்ளூ தராரு. அதாவது இது என்னுடைய வருகைக்கு முன்னாடியா, நான் முதல் வருகைக்கு முன்னாடியா, முதல் வருகைக்கு பின்னாடியா, 2ஆம் வருகைக்கு பின்னாடியா அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துருவார். சரி. அப்படி பார்த்தாவே நமக்கு ஓரளவுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும். முதல் வருகையா 2ஆவது வருகையா? இப்போ இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி சொல்கிறாரா, முதல் வரைக்கும் 2ஆவது வரைக்கும் இடையில இருக்கிற விஷயமா, 2ஆவது வரைக்கும் பின்னாடி இருக்கிற விஷயமானு பார்த்தா புரிஞ்சிடலாம். ஒரு க்ளூ தருவார். இப்போ சங்கீதம் 103 5வது வசனத்தில் எடுக்கும்போது உன் வாயை நன்மையால் திருப்தியாக்குகிறார், உன் வயது திரும்ப கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போகலாம், யுவர் யூத் ஷால் பி ரினியூட் லைக் அன் ஈகிள் அப்படிங்கிறார். இங்கே யூத்துன்னு தான் போட்டு வாழ வயதுனா யூத்துன்னு போட்டு ஆங்கிலத்தை மொழி பெய்யுதுங்க. இல்லை டவுட்லாம் கிடையாது, இல்லை எங்கள் உலகத்தில் எங்கள் ஆர்குமெண்ட் கிடையாது. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறாருங்கிறாங்க. நல்லா கேட்டுவாங்க. இது இப்படி தான், வேறு வழியில் அவங்க சமாளிக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஸ்பிரிச்சுவலில் ரினியூவலே கிடையாது. ஏன்னா இயேசுனுடைய அறிவுக்கு தக்க வளர்ச்சிக்கு தக்க நீ வளர்ந்துக்கிட்டே போன, அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். நீ ஏறி இறங்கி மறுபடியும் ஏறி இறங்குறது தான் பவர் நினைக்கக்கூடாது. அறிவில் வளர்ந்துக்கிட்டே போய் எது வரைக்கும் போகணும்? சரி. இயேசுனுடைய அந்த அளவுக்கு அந்த வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷன் ஆகணும். ரைட்டுங்களா? இது ஒரு பாயிண்ட். இங்கே வாழ வயது திரும்பவும் ரிட்டர்ன் வருதுங்கிறது ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணக்கூடாது எப்படின்னு சொல்கிறேன். இது ஒன்று சொல்லிட்டேன். ஸ்பிரிச்சுவல் வந்து ரிவர்ஸ் கிர்லாம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளப்படும் போது நம்ம குழந்தைய தானே இருக்கிறோம். ஆமாம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இப்போ இந்த வசனம் யாருக்கு எழுதப்பட்டதுன்னா, 3வது வசனத்தில் வாசிக்கும் போது உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு உழைக்கும் போயிட்டு
இதெல்லாம் கான்டெக்ஸ்ட்டுங்கய்யா. கான்டெக்ஸ்ட்னா நான் எந்த இடத்துல சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோடா, யாருக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோடா அப்படிங்கிறார். இது யாருக்கு சொல்கிறாரு? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது அவன் அக்கிரமெல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி அவன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்கிறார். அப்போ இந்த அந்த 5வது வசனம் யாருக்காக எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக இறைவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். ஓகே, அதுக்கு தான் இவ்வளோ பேக்ரவுண்டு. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் இந்தியா முழுக்க சொல்கிறாங்களே தமிழ்நாட்டில், யாருக்காவது காரணம் சொல்லுங்கள். இதுக்காக தேங்க்ஸ் பண்ணுங்கிறார். எதுக்காக? உன் இளமை உன் வாலிபம் வந்து புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், அதுக்கு தேங்க்ஸ் சொல்லு அப்படிங்கிறார். இப்போ நான் எங்கள் சபையில் என்ன சொல்லி கொடுத்துருக்குறேன்? இப்போ 40 தான் வாலிபத்தினுடைய உச்சக்கட்டம்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு 35 கூட வச்சுக்கலாம், 25 கூட வச்சுக்கலாம், 40 வச்சுக்கலாமே. 40 வயசுக்கு மேலே உனக்கு ஒரு வருஷம் பெர்த்டே ஆச்சுன்னா 41 தானே உலக போகிறாருமா. ஆனால் உனக்கு திரும்பி 40ல் வரணும். உன் வாலிபம் திரும்பணும்னு சொல்கிறாரு. நான் சொல்ல அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். ஏன் இல்லைன்னு அவர்கிட்ட போய் கேளுங்கய்யா. இப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு. ஆசைப்படுங்க. நம்ம தான் விசுவாசிக்க பாக்கெட்டில் பண்ணலாம் கை விடுவோம். உள்ளே ஒன்றுமே நினச்சிட்டு இருக்கோம், அப்பயே விடுவோம். இது ஒன்று எப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னா நான் எப்படி கிளைம் பண்ணுவீங்க? ஓகே ஓகே ஓகே. இவர் வந்து கிளைம் பண்ணிக்கோங்கிறாரு. நான் வச்சிருக்கிறேன் கழுவுக்கு சமானமாக இவன் வாலிபம் திரும்பி வருங்கிறாரு. ஒரு ஒரு நிறைய இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து பரலோகத்துக்கு போயிடணும், செத்தா பரலோகத்துக்கு போயிடணும், எப்படா மரணம் வர போவோம் பிரச்சனைகள். ஆதியாமத்தை வந்து வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் பரலோகத்தையும் ஒரு காட்டல. ஜீவனையும் மரணையும் ஜீவனையும் எல்லாமே இந்த பேக்கேஜுக்குள்ள வருது. எல்லாமே இந்த 2 மெயின் பேக்கேஜுக்குள்ள தான் அடங்கியிருக்குது. நீங்கள் என்ன சொன்னாலும் இது ஒன்று மரணத்துக்குள்ள இருக்கும், ஒன்று ஜீவனுக்குள்ள இருக்கும். இந்த 2 தான் கடைசி வரைக்குமே கொண்டு போறாரு. நம்ம தான் பரலோகம் நித்திய ஜீவன் பேசிட்டு இருக்கிறோம். எல்லாமே இந்த 2 பேக்கேஜுக்குள்ள அடக்குறாரு. நீ 2ஆம் மரணம்னாலும் சரி, நரகம்னாலும் சரி, சொர்க்கம்னாலும் சரி, ரெண்டுமே மெயின் ரூட் வந்து இதுதான். ஜீவன் மரணம், ஜீவன் மரணம். அவரோட இருக்கிறது தான் ஜீவன், அவரை அறிவது தான் ஜீவன். அந்த உறவுல வந்து வெளியே போகிறதான் மரணம். அங்கே தான் நிப்பாட்டுறாரு. பரலோகம் நரகங்கிறதே அது மெயினாக சொல்ல எனக்கு என் நோக்கம் அது இல்லைங்கிறார். என்னுடைய மெயின் பேக்கேஜ் அது இல்லைங்கிறார். அதெல்லாம் இதுக்குள்ளே வருதுங்கிறார். பரலோகங்கிறது ஜீவனுக்குள்ளே வருதுங்கிறார். நரகங்கிறது மரணத்துக்குள்ளே வருது. இந்த பூமியே ஒரு நரக வாழ்க்கையாக இருக்குங்க அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்குலாம் ஒரு பெரிய விடுதலை மாதிரி இருக்குது அது மரணம்ன்றது. ஆமாம், எங்கே வரப்போகுது அங்கே போய் வீடு அதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? அது இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் அப்படி எடுத்துக்கலாமா? பிரச்சனை, ஏமாற்றங்கள், துரோகம், அவமானங்கள் நிறைய. அதுதான் அவருக்கு. ஆனால் அப்படி இல்லாமல் வாழலான்னா கரையம் கொடுக்கப்பட்டிருக்கியா? அவங்க அறியாமையில் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லாமா? ஏன்னா அறியாமையெல்லாம் அவங்க இருக்கிறாங்க இல்லையா? நீங்களும் அப்படி தான் இருக்கு, நானும் அப்படி தான் இருக்கிறேன். ஓகே ஓகே, எல்லாம் ஒரு லெவலில் இருக்குன்றீங்க. லெவல் தான் வேறு. ஆனால் எல்லாருமே அறியாமல் இருக்கிறோம். உலகம் முழுக்க ஆசீர்வாதத்தை எவ்வளோ ஆசீர்வாதத்தை எடுத்தாலும் ஆண்டவர் நமக்காக கொடுத்த கிரயத்தில் கோடியில் ஒரு பங்கு கூட நம்மளால் அனுபவிக்க முடியாது. அவ்வளோ கிரயம் கொடுத்துருக்குறாரு. நான் சபையில் சொல்கிறேன், நீ பணக்காரன் ஆகாத, நீ ஐஸ்வர்யநாதத்துக்காக ஒரு தர்த்தனை இருக்கிறார். அதை ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார். உனக்காக தர்த்தனை இருக்காரு. அந்த கான்செப்ட் பாதி பேத்துக்கு புரியல. தர்த்தரன்னா ஒரு சிலுவையில் போய் நிர்வாணமாக இருந்தது தான் தர்த்தரங்கிறாங்க. எங்க ஒரு நாள் காசு இல்லாமல் போயினதுக்கு பேர் தர்த்தரன் அர்த்தமா? அதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. இதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காரு. அது எப்படின்னு சொல்லிட்டீங்களா? இதோட ஆண்டவர் அந்த பகுதியில் சொல்றாரு என்னன்னா, உலகத்தின் ஞானத்தின் ஞானமானது எனக்கு பைத்தியமா இருக்குது, பைத்தியத்திலையும் பைத்தியங்கிறார். அந்த பேசேஜ் 1 வாசிக்கும் போது ரைட்டுங்களா, உன்னுடைய பரிசுத்திலையும் பரிசுத்தம் எனக்கு எப்படி தெரியுமா இருக்குங்கிறாரு. பெண்கள் யூஸ் பண்ண மாதவிடாய் துணைக்கு சமமாக இருக்குன்னு அழுக்கான கந்தைங்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ பலத்தின் பலன் வந்து அவருக்கு பலவீனமாக இருக்குது. இந்த ஸ்டைலே பேசிட்டே பாரு. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்க எல்லா பெரிய பணக்காரன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் இருக்க அத்தனை பணக்காரனுடைய சொத்தையும் ஒரு மலை எத்தனை குவிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் வைரக்கல்ல. இது வந்து ஆண்டருக்கு ஒரு விஷயமா இல்லை தானேங்க? இவ்வளோ சொத்து கடவுள்கிட்ட காமிச்சா அவர் பூம் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த பூமியவே வைரமாக மாற்றிடுவார். அப்போ அதுக்கு முன்னாடி உன் சொத்து ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி உன்னுடைய பரிசுத்தோடைய பரிசுத்தம் எனக்கு அழுக்கான துணியாக இருக்குதோ, உன் பலத்தோட பலன் எனக்கு, உன் ஞானத்தோட ஞானம் எனக்கு எப்படி பைத்தியமாக இருக்குதோ, அதே போல் உன்னுடைய ஐஸ்வர்யத்தின் ஐஸ்வர்யம் எனக்கு எப்படி இருக்குது? எனக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள்? அது ஒரு தரித்திரமாக இருக்குது இதே லாங்குவேஜில். அதனால் உன் ஸ்டேட்டஸ் நான் இறங்கி ஒன்று தாங்கிறார். நீ அம்பானி விட உலகத்தில் இருக்கிற அத்தனை பணக்காரன் இருந்தாலும் ஆண்டருடைய பார்வையில் அவன் தரித்திரம் தான். புது வெளிப்பாடு இருக்கு. ஆமாங்க, ஏங்க ஆமாங்க. அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன? அவர் ஸ்டேட்டஸ் ஒரு நாள் துணி இல்லாமல் இருந்ததுக்கு வந்து அவர் தர்த்தரத்துக்கு வந்துட்டாரு. தர்த்தரனை இவங்க பிடிங்கி விட்டு அனுப்பிச்சு விட்டானுங்க. அதுக்கு பேர் ஒரு கடைசியாக தர்த்தரத்தை அனுபவிச்சார். ஓகே ஓகே ஓகே. தரித்திரர் ஆனார், தரித்திரரை சாவல், தரித்திரராக ஆனார். ஏன்னா அவருடைய ஸ்டேட்டஸ் அவ்வளவு. ஸோ அவருடைய ரிச்னஸ்லேருந்து தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படியே அப்படின்னு பேசுவார் ஆண்டவர். உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார் அப்படின்னு பேசுகிறார். அதனால் அந்த ரிச்னஸை கம்பேர் பண்ணுறாரு. என்னுடைய ரிச்னஸ் எவ்வளவு, நீ எவ்வளோ கொண்டாந்தாலும் அது எனக்கு வந்து பாவர்ட்டி தாண்டாது, அது எனக்கு தர்த்தரம் தாண்டா.
அதனால நான் உன் ஸ்டேட்டஸுக்கு இறங்கினது தான் தரித்திரம். அவருக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்தார், அத்தனை பேருக்கு சோறு போட்டு இருந்தார். அப்புறம் பதில் சொல்ல தெரியாமல் கடைசி ஒரு நாள் ஒரு நிர்வாணமாக இருந்தார், பசியாக இருந்தார், தாகமாக இருந்தார். அதனால தான் அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க, சமாளிக்கிறாங்க. தரித்திரனானது அடையாளம், அதெல்லாம் தரித்திரரே ஆகவே. அவர் எங்கே இருந்தாலும் இப்படி தான் ஆவிலையும். அந்த வசனத்தை நீங்கள் ஆவிக்குரிய வசனங்க அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்க முடியும். அப்படின்னா அவர் ஆவிக்குரிய தரித்திரம் உலகத்தில் யாருமே சொல்ல ஐயா. அவர் வந்து அவர் ஆவிக்குரிய காரியங்களை சொன்னார். இல்லை அங்கே நமக்கான ஐஸ்வர்யம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் இல்லை. நான் உன்னை ஐஸ்வரன் ஆக்குறதுக்காக நான் தரித்திரன் ஆகிட்டேன். அங்கே ஐஸ்வரன் ஆக்குறதுக்காக சொல்கிறேன். அங்கே போயிருங்க, அங்கே போகிறதுக்கு இல்லை. இங்கே எல்லாமே இங்கே தான் பேசுகிறீங்க. உன்னை அங்கே போய் சுகமாகறதுக்கு அங்கே வியாதியை சுமந்தார். ஓகே. பட் ஆனால் இது ஒரு இதாகவே இருக்குல்ல, கிறிஸ்தவன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய. இது கிறிஸ்டியனில் ஒரு இந்த மாதிரி மாறி மாறி ஒரு வசனத்தை வந்து இதாக சொல்கிறதும், அதே வசனத்தை வேற ஒரு விதத்தில் பேசுகிறது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஐயாங்க திரும்ப அதான் சொல்கிறாங்க, அந்த மெச்சூரிட்டி மைண்ட் இல்லாததுனால தான் அந்த வசனத்தை வந்து நம்ம தவறாக பார்க்குறோம், புரிந்துகொள்ளல் இல்லாமல் நம்ம பார்க்குறோம். இப்போ இதையும் நான் பேசுகிறேன்ல, உட்காந்து பொறுமையாக ஜெர்மன்ட்டு கேட்டால் பரவாயில்ல, தப்புன்னே கேட்டால் எப்படிங்க மண்டைக்குள்ளே போகும்? இதில் எப்படி தப்பு கண்டுபிடிக்கலாம், இவன் எப்படி மடக்கலான்னு தான் கேட்பாங்க. இது சரியானு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கிறது கிடையாது. என்ன பேசிக்கிட்டு இருக்கிறான், இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா பயந்துக்கிட்டு நம்மளுக்கு தப்பாக கொண்டு போடுவோம்னு பயப்படுறாங்க. புத்திரர்களுக்காக வெளிப்படுதுன்னு ஆர்டர் போட்டுருக்காருப்பா. நம்ம தான் சில பேர் என்ன சொல்லி கேட்டிருக்கேன், அதை கேட்டுட்டு இருக்கும் போதே நான் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டேன். நல்ல அது ஒரு இது இருக்குல்ல, ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது அதுக்கு அகைன்ஸ்டாக நீங்கள் ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கும்போது இத்தனை நாளாக வந்து இப்படி நினச்சிட்டு இருக்கேன். மெச்சூரிட்டியா எப்படின்னு கேட்குங்களேன். ஒரு டிஎம்கேக்காரன் நல்லா பேசணும்னா அவன் ஏடிஎம்கே மீட்டிங் அட்டன் பண்ணணும். ஐயா நான் வந்து பிஹெச்டி முடித்தேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, தீசிஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு பல மெத்தட்ஸ் இருக்குது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மெத்தட் ஆஃப் டிரைவிங் கான்ட்ரடிக்ஷனுங்கிறாங்க. அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுள் இருக்கிறாருன்னு நீ நிரூபிக்கணும்னா நீ தீசிஸ் ஆரம்பிக்கிற இடம் கடவுள் இல்லைன்னு ஆரம்பிக்கணுமா. ஐயா இது நான் சொல்கிறதில்ல, முழு உலகமும் பிஹெச்டி பண்ணுறதுக்கு எம்ஃபிலுக்கு தீசிஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு இதுதான் மெத்தட். ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு நிரூபிக்கணும்னா ஏ நாட் ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கோ. நீ பாடு கணக்கு போட்டுக்கிட்டே போ, கடைசியாக 4 இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வரும். அடாடாடா எப்படி வந்துச்சு, ஆமாம் நீ எடுத்தது தப்பு. அப்புறம் என்னது, அப்போ ஏ மஸ்ட் பி ஈக்குவல் டு பி இல்லைங்க. அது மாதிரி இல்லைங்க. இப்போ ஏடிஎம்கே நீ தாக்கி பேசணும்னா உனக்கு அவன் என்ன பேசுறான்னு தெரியணுமில்ல. கண்டிப்பாக நீ கேட்டால் தானே நீ 4-5 வசனத்தை புரட்டுவ. நான் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக நீ புரட்டு பேசு, நாங்கள் ஒத்துக்கிறோம், சரண்டராக வரோம், எல்லாருமே சரண்டராக வரோம். இம்மார்டலிட்டி பேசுகிற அத்தனை பேரும் கீழே விழுகிறோம். நாங்கள் திருப்தி அடைகிற மாதிரி ஒரு வசனம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சும்மா எடுத்துகிட்டு இது பரலோகம், இது பரலோகம், இது ஆவிக்குரியத்தான் சொல்லிட்டே இருக்கிறீங்க. இதுதான் 4 வசனத்தை காட்டுங்க. நாங்கள் இத்தனை வருஷம் ஐயா 100 வசனம் சொல்கிறேன். இப்போ உட்காந்தீங்கன்னா 100 வசனம் சொல்கிறேன். இம்மார்டாலிட்டி இருக்குன்னு நான் 100 வசனம் சொல்கிறேன். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள். ஸோ உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இதை நம்புறீங்க, பிலீவ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் எத்தனை வயசு வரைக்கும் வாழலான்னு நான் விரும்புகிறீங்க? நான் சாகாம இருக்குன்னு ஆசைப்பட்றேன் பவுல் மாதிரி. ஓகே. ஆமாம், நான் தோற்று போய் அவர்கிட்ட நிற்கணும்னு ஆசைப்படலை. சரி. நான் ஆசைப்படலை. நான் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படணும்னு ஆண்டவர் பைபிள் எழுதி வச்சிருக்காரு. நான் வசனத்தை விசுவாசிக்கிறேன். ஆமாம், நான் அப்படி தான் விரும்புகிறேன். அதை திரும்பி சொல்கிறேன், தோற்று ஆண்டவர்கிட்ட போகலாம், செத்து ஆண்டவர்கிட்ட போகலாம், உயிரோடு வந்து ஆண்டவர்கிட்ட போகலாம். 2 வழி வச்சிருக்கிறார். உனக்கு முன்னே ஜீவனையும் வச்சிருக்கேன், மரணத்தையும் வச்சிருக்கிறேன். நீயும் உன் சந்ததி பிள்ளைங்க இப்படி ஜீவனை தெரிஞ்சுக்கொள்ளாரு. உனக்கு முன்னாடி நான் வியாதி வச்சிருக்கேன், சுகத்தை வச்சிருக்கேன்னு சொல்லலை. நான் ஜீவனை வச்சிருக்கேன், மரணத்தை வச்சிருக்கிறேன். தோட்டத்துலையும் ஜீவனை வச்சிருக்கிறேன், மரணத்தை வச்சிருக்கிறேன்னாரு. கடைசியாகவும் நித்திய ஜீவன் நித்திய மரணம் தான் வச்சிருக்கிறார். இங்கேயும் ஜீவனை தான் வச்சிருக்காரு, மரணத்தை வச்சிருக்காரு. நீ எப்படி என்கிட்ட வரலான்னு ஆசைப்பட்றேன். எப்படி இருந்தால் நான் உடனே எடுத்துக்குவேன். நீ செத்து போயிட்டா நான் உயிர்த்தில் தான் இருப்பேன். நீ ஜீவனோடு இருந்தால் நான் உனக்கு ஜீவனை கொடுத்து நான் ஜீவனாக வெளிப்படுறேன். செத்து போனால் அழியாமல் குரூப்பில் நான் சேர்த்துக்கிறேன். நீ செத்து போகாமல் இருந்தா. இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் அப்படிங்கிறாருல, அதுக்கு மேலே வார்த்தை தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுறதாவுன்னு ஆரம்பிக்கிறாரா? அப்படின்னு என்னங்க அர்த்தம்? ஆவியானவருடைய கர்த்தர்னே சொல்கிறார் இல்லைங்க, அவர் சொல்கிறாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் சொல்லுகிறதாவதுங்கிறாரியா. ஏன்னா நீ சந்தேகப்பட்டுறக்கூடாது, இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்லிப் ஆகாத, இது எனக்கு ஆண்டவர் தான் கொடுத்தாருன்னு சொல்கிறாருங்க. உணர்ந்து சொன்னிக்கிற நாள் இல்லைங்கய்யா. ஓகே. என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய வருகை, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. நீங்களே சொல்லுங்க என்ன சொல்றாரு பவுல்? இவ்வளவு வெளிப்படுத்தின பவுல் இது தப்பா சொல்லிட்டாரா?
அவர் சொன்னவர் இல்லைங்கிறதா பிரச்சனை இப்போ. திரும்பி அவர் நிறையா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடாம போய்ட்டு அவரை போய் கேட்கலாம். பரலோகத்தில் போனால் கட்டாயம் கேட்கலாம்யா. இல்லை எல்லாரும் குரூப்பாக போகலையா, நானும் உங்களோட வரையா இல்லையா அப்படின்னு சொல்லி உன்னால நாங்கள் சாப்பிட்றேன்யா கீழே, நீ ஒரு ஆள் உயிரோட இருந்தால் இந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லையா, எப்பயோ வரைக்கும் வந்திருக்கோம். ஓகே 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 பார்த்து சொல்கிறேன். சொல்கிறது ஒரு ரகசியத்தை சொல்கிறேன்னு சொன்னார் இல்லையா, இது வரைக்கும் யாருக்கும் தெரியலையா. மார்த்தாள்கிட்ட போகும்போது உயிர் தந்திருப்பான்ங்கிறாரு. அந்த அம்மா ஃபிலாசபி பேசுது. ஆமாங்க, கடைசி நாளில் தானியல் சொன்ன 12 முள்ள சொன்னது, ஆமாம் கடைசி நாளில் உயிரோடு இருப்பாங்க தெரியுங்க, 2000 வருஷமாக எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தெரியுங்க. அவர் இப்போ எழுப்ப போகிறேங்கிறாரு. அந்த அம்மா அங்கே போயிடுச்சு. அந்த அம்மா அங்கே போய் நின்றுட்டு இருக்குது. இதுதாம்மா கடைசியில் இவர் வந்து எப்பா இப்போ நான் எழுப்ப போகிறேன், நீ விசுவாசிக்கிறியாப்பா, இப்போ எழுப்ப போகிறேங்கிறத நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா லாஜிக் பேசிகிட்டு இருக்குது. சரி, இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சரி 1:15:51 நான் சொல்ல வரேன். இதோ ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன். செத்து போன எந்திரிப்பாங்கிறது ரகசியம் இல்லையா, இது புரியுதுங்க இல்லையா. இது மாத்தாளுக்கே தெரியும். 2000 வருஷமா யூத்தருடைய வரப்பையா பரிசேல் சேர்ச்செல்லாம் அந்த ஒரு குரூப் அப்படி நம்பிட்டு இருந்துச்சியா இல்லைங்களா. செத்து போன எந்திரிக்கிறதுலாம் ரகசியமே கிடையாது. அப்போ என்ன ரகசியம் சொல்றாரு, நான் திரும்பி விளக்கணை ஊற்றி படிங்க. இதோ ஒரு ரகசியம் சொல்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரடைவதில்லை. உங்களுக்கு எங்கே ரகசியத்தை போய் தொலைவுறீங்கிறீங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதெல்லாம் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அதை தான் பேசிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு இருப்பார்கள், அழிவு உள்ளது அழியாமல் சுதந்திரிக்கும் போது சாவாமை உள்ளது. அது இப்படி சொல்லியிருக்கலாம். உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ள போகிறோம் சொல்லியிருக்கலாம். உயிரோடு இருக்கிற நாமும் அப்படின்னு பேசுவார் பவுல். உயிரோடு இருக்கிற நாமும் நாம் எல்லாரும் மரித்து போவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படியும் யோசிக்க முடியும். இப்போ அவர் வந்து உயிரோடு எழுந்து 40 நாட்கள் அப்போஸ்தலருக்கு அந்த ஆமாங்க. ஆனால் இதெல்லாம் அவர் நிறைய டீச் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி இதெல்லாம் அது என்ன டீச்சிங் நம்ம தெரியும். ஆமாம். பட் அந்த டீச் பண்ணி இவங்க நம்பியிருப்பாங்களே, இதெல்லாத்தையும் நம்பி தானே. ஐயா நீங்கள் அவ்வளோ தூரம் போனீங்க, பவுலே வச்சுக்கோங்க, சீஃபாக வச்சுக்கோங்க, இதுதான் பெரிய ஆள். இவனுக்கு தான் அந்த வெளிப்பாடே கொடுக்குறாரு, மற்ற யாரும் அவங்களுக்கு அது இல்லை. கண்டிப்பாக இல்லைன்னா அதை பற்றி யாரும் பேசல, இவன் தான் பேசுகிறான், பவுல் தான் பேசுகிறாரு. ஆமாம், இல்லை ஜீசஸ் கிரைஸ்டே அங்கங்கே பேசுகிறார்ல. ஆமாம், இந்த என்னை விசுவாசத்தை மாதிரி அப்படிலாம் பேசுகிறாருல. அப்படிங்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாரா. இப்போ நான் ஐயா திருவண்ணாமலை யாருக்கும் சொல்லுதில்லையா, ஐயா கத்திரத்தில் நான் பெற்றுக்கொண்டதுன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார் 1:11. அவர் எங்கிட்ட ஒப்புவித்ததே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தருகிறேன் தான் சொல்கிறாரு. 12 சீசர்கள் சொல்லி தரலையே, திருவிருந்து நீ எடுக்கணும்டான்னு சொல்லி தரலையே. நான் சொல்லிட்டு போயிங்களா, அவர் வந்து பவுல்கிட்ட தான் கொடுக்குறாரு. அவர் என்ன இடத்துல ஒப்புவித்ததை நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேங்கிறார். திருவிருந்து எங்கிட்ட தான் சொன்னார் அப்படிங்கிறார். அதே அப்புறம் அந்த வருகை, அந்த ரகசியம் எல்லாமே அவர் தான் சொல்லித்தரார் ஆண்டவர். இதோ ரகசியத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு இது இருக்கா? அப்படி இல்லைங்க, ஆசை இருக்குது. எனக்கு நான் ஐயா எனக்கும் பவுல் மாதிரி ஆண்டவரை போய் பார்க்கணும் தான் எனக்கு ஆசை. கேளுங்க, ஆனால் பவுல் மாதிரி நான் போகணும்னு ஆசைப்படல. சரி, இப்போ உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லாமல் போயிட்டா அப்புறம் நான் எவன் வந்து பதில் சொல்லிட்டே இருப்பான். இன்னைக்கு நம்ம பேசினாதான் அடுத்த சந்ததி விசுவாசிப்பான். ஒரு பெரிய ஒரு மரத்தை ஒரு வெட்டில் உழுவாட்டினாலும் 1000 பேர் வெட்டுவாங்க. கடைசியாக ஒரு குழந்தை போய் வெட்டும்போது மரம் விழுந்துடும். அந்த குழந்தை வெட்டினதுனால விழுவல, ஏற்கனவே 999 பேர் வெட்டினதுனால அந்த மரம் விளையணும் இருக்குது. நான்லாம் வெட்டினா மரம் விழுவாதுப்பான்னு போனால் மரம் என்னைக்கு விழுவுறது? வெட்டிக்கிட்டே இருக்குனையா, மரம் நிச்சயமாக விழுவுங்கய்யா. நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம்யா, பேசிக்கிட்டே இருப்போம். இந்த வெளிப்பாடு கொடுத்துட்டார்ல, இதுதான் கடைசி எக்காலம், இதுதான் கடைசி மரணம், இதுதான் கடைசி எதிரி, இதை நம்ம ஜெயிச்சே ஆகணும். நான் பேசிகிட்டு இருக்க தான் எக்காலம் தான் துணிச்சிட்டு இருக்குது. இப்போ கடைசி எக்காலம் துணிக்கும் போது, அதாவது நீ சாக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா மரணத்தை ஜெயிச்சது ஆண்டவர் சீட்டோடு இறங்கி வருவார். ஓகே, இப்போ அதுக்கு ஒரு குரூப் தேவை. அதுக்கு புத்திரர் வெளிப்படணும்னா ரோமர் 8 பவுல் பேசுகிறாரு. புத்திரர் வெளிப்பட்டால் தான் இந்த சிருஷ்டியும் விடுதலையாக்கப்படும். அதில் தான் இந்த 1000 வருஷ ரகசியம் வருது. ஓகே, இந்த ஓனாய் இப்போ ஆட்டுக்குட்டியோட படுத்துருக்குது, சின்ன பையன் பாம்பு புத்தில் கை விடுவான், சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் படுத்துருக்குன்னா இதெல்லாம் அழிவுத்தனத்தில் இருக்கிறதுனால தான் அது கேரக்டர் மாறி போய் கிடக்குது. ஓகே, இப்போ அழிவுத்தனத்தில் விடுதலை ஆன உடனே அது பழையபடி நம்ம விளையாடுறதுக்கு படைச்ச மிருகஜீவனோடு போய்டும், நம்ம வேறு வச்சு விளையாண்டு போயிட்டோம். இப்போ அது இப்படி இல்லை. ஓகே, இப்போ அது வரணும்னா புத்திரன் வெளிப்படணும், அதனால அது தவிச்சிட்டு இருக்குதான். ஓகே ஓகே. பட் ஆக்சுவலாக உங்களுடைய ஏஜ் அதை ரிவீல் பண்ணலாமா தெரியலையா? சரி, 60 இல்லை சார். நாங்கள் பட் ஆனால் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வியாதியை மேற்கொள்ளணும், நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வியாதியெலாம் வந்திருக்கா? ஏதாவது இல்லைங்க, நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு பிரச்சனை இருந்துச்சு. ரசிக்கப்படுறதுக்கு அப்புறம் எந்த இதுவுமே வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்கீங்களா? இல்லை, ட்ரீட்மெண்ட்லாம் போயிருக்கீங்களா? இல்லை, டைஃபாய்டு வந்துருக்கு. ஓ சரி, அந்த மாதிரி தான் வந்துருக்குல்ல. மற்றபடி
வேறு எந்த இல்லை அட்மிஷன் ஆனது அதெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே. இப்போதைக்கு அப்போ நீங்கள் வியாதியை வெற்றி கொண்டு இப்போல்லாம் சொல்லவே கூடாதுங்க. காய்ச்சல் எதுவுமே வரும். இப்போல்லாம் சொல்லவே கூடாதுங்க. இன்னும் 80 வயசு 90 வயசுல இந்த இளமையை ஜெயிக்காம மரணத்தை ஜெயிக்க முடியாது, முதுமையை ஜெயிக்காம மரணத்தை ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு விஷயம் தெரியாது, ரோமர் 8:11 சூப்பராக ஒவ்வொரு வசனமும் சுவையாக இருக்குங்கய்யா. 100 கிலோவை தூக்குனவர் 10 கிலோ தூக்க மாட்டாரா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, அன்றையும் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தார். அந்த வார்த்தையை அழகு பாருங்க. இயேசுன்னு சொல்லிட்டு போனது தானே, ஆவியானவன்னு சொல்லிட்டு போனது தானே. இல்லை கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தார். அவரையும் மரித்தோர்ந்து எழுப்பினவர் சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். இந்த அழகு புரியுதுங்களா? அவன் என்ன சொல்ல வர்றான்னா, செத்து போன சரீரத்துக்கு உயிர் கொடுத்துட்டேன், இது இன்னும் சாகலை, இதை நான் ரிவைவ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா இதுக்கு தான் நான் ஆவியனுங்கிற அச்சாரத்தை கொடுத்தேன். இதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிற இறைவனே, இதற்கு ஆவியன் நம்ம அச்சாரத்தை கொடுத்துரு இவரே பாருங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு பாருங்க. நான் சாகலை, ஆனால் என் கிட்னி சாகலாம். ரைட்டுங்களா? இப்போ உடனே சாவுக்கு எதனா சரீரத்தை உயிர்ப்பிக்கிறான்னா சாவுக்கு எதனா சரீர அவயவங்களை உயிர்ப்பிக்கிறார்னு அர்த்தம். ஊர் சுரிக்குதுன்னா ஊரில் இருக்க மக்கள் இடவாக பெயர். அதுபோல் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறாருன்னா இந்த இடத்துல சரீரத்தில் நிறைய ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நான் ரிவைவ் பண்ணுவேன். அதுதான் என்னுடைய வேலை. ரோமர் 8:11. ஓகே. பட் ஆனால் இப்போ ஏதேன் தோட்டத்தில் பாவம் பணிகளை சாப்பிட்டோன்னே நீ சாகவே சாவாய் அப்படின்னு அந்த வந்துச்சு இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அது மாதிரி ஆண்டவருடைய அந்த சிலுவை மரணத்தை ஜெயிச்சதுக்கப்புறம் அப்படி சொல்லியிருந்தாருன்னா ரொம்ப இவ்வளோ தூரம் நம்ம காரணம் பேச வேண்டியது இருக்காது. பேச வேண்டியதில்லை. அவரே போகாமல் இருந்தால் பேச வேண்டியதில்லை, பவுல் போகாமல் இருந்தால் பேச வேண்டியதில்லை. ஈஸியாக அதனுடைய இது கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குல்ல. நான் சொல்கிறேன் மெச்சூரிட்டி அந்த மெச்சூரிட்டிக்காக தான். ஸோ அது பர்பஸாகவே அப்படி இருந்து நீ மெச்சூரிட்டிக்குள்ள வரும். நான் இப்போ கொடுத்து குழந்தைக்கு போய் கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு நீ வளருங்க, கல்யாணத்தை பற்றி நான் பேசுகிறேன். இல்லைங்க கல்யாணத்தை அப்பயே பேசிடக்கூடாது, நீ குழந்தைப்பா, நான் எப்படி பேசுவேன், நீ தான் பால் குடிச்சிட்டே இருக்கிறியா, நீ வளரட்டும், நான் அறிவை போதிக்கிறேன், நீ பால் மறந்துட்டு வா. ஸோ சிலதுலாம் இது ரொம்ப நூதன உபதேசம் அந்த மாதிரியான எல்லாருமே சொல்லுவாங்க. இன்றைக்கி எங்ககிட்ட ப்ரூஃப் இல்லாதனால தான் தடுமாறிட்டு இருக்கிறோம், அதனால தான் ஆர்குமெண்ட் பண்ணுறோம். ப்ரூஃப் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நாங்கள் ஆர்குமெண்ட்டே கிடையாதுங்க. ஆர்குமெண்ட்டே கிடையாது. ஆர்குமெண்ட் ஏன் வருது? நகை போடலாமா வேணாமா, போடலான் இருக்குது போடலான்னு இருக்குது, அதனால தான் ஆர்குமெண்ட். பொய் சொல்லாதது எங்கே யாரும் ஆர்குமெண்ட் பண்ணல, ஏன்னா அது திட்டமந்திரமே எழுதிட்டாங்க. சில விஷயத்தை டாக்டர் அபிஷேகம் பற்றி அன்னிபாசா பேசணுமா, ஒரு குரூப் ஆமாங்கிறது ஒரு குரூப் இல்லைங்க, ஏன்னா திட்டமந்திரமே எழுதலை. முக்காடு போடணுமா வேண்டும் போது வேணாமா தேவையில்லைங்கிற அவன் ஒரு 4 வசனம் காட்டுறான். நகை போடலாம் வேணாமா அது ஒரு வசனம் காட்டிகிட்டு இருக்கிறான். சில விஷயத்தை அப்படி விட்டுட்டா இருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு நான் எம்ஃபில் நான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கும் போதியா சாரி தியாலஜியில் ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், மாஸ்டர் டிகிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் சொன்னாங்க. என்னன்னா அது எனக்கு தெரியும், ஆனால் சொல்கிறேன் வாத்தியார், வேர் காட் கீப் சைலன்ஸ் யூ மஸ்ட் கீப் சைலன்ஸ் அப்படின்னாங்க. இதுதான் முதல் சும்மா வந்து ஒரு கிளாஸ் சொன்னது, பாடம் கிடையாது, நான் சொல்லி தரேன் கற்றுக்கோங்க. பைபிளில் எங்கே ஆண்டவர் மௌனமாக இருக்கிறோம், நீ மௌனமாக இருக்கும். அவர் எதை ஓப்பன் பண்ணுறாரோ நீ ஓப்பனாக இருக்கும். மறைக்கப்பட்டது அவருக்கு, வெளிப்படுத்தப்பட்டது உனக்கு. நீ காரியத்தை ஆராய்வது ராஜாவுக்கு மேன்மை தான். நீ ஆராய்ந்து பாரு. நான் சில விஷயத்தை மூடி வச்சா விட்டுரு, அது எப்படி இது எப்படி இது எப்படின்னு கொண்டுட்டே இருக்கு. முதல்ல கொடுத்ததுக்கு கீழ்படி, கொடுத்ததுக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். அவர் நகையை பற்றி சைலண்டாக தானே இருக்கிறார். நான் உங்களை கேட்குறேன், அன்னை பாஷையை பற்றி சைலண்டாக தான் இருக்கிறார். ஒரு குரூப் இருக்குங்கிறது இல்லைங்க, ஏன் வருது? தெளிவாக இல்லாதனால தான் ஆர்குமெண்ட் வருது. தெளிவாக இருந்துட்டு ஆர்குமெண்ட்டே இல்லையே. இப்போ இது தெளிவாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒத்த வார்த்தை, சரீர பிரகாரமாக என்னை விசுவாசிக்கிறேன்னு சாகவே மாட்டான்ட்டார்னா நீங்கள் நான் இந்த இடத்துல வந்திருக்க மாட்டோம், மீட் பண்ணியிருக்க மாட்டோம். இது டெலிகாஸ்டாக நிறைய பேர் திட்டு வாங்கியிருக்க மாட்டோம். ஆனால் நான் மக்களுக்கு சொல்லிடுறேன், ஐயா என்னை திட்டுங்க, இவர் திட்டாதீங்க பாவம். ஏன்னா கூப்பிட்டது நான் இவர் இப்படி பேசணும்னு நினைச்சிருக்கேன். இவர் உங்கள் சார்பில் தான் கேட்குறாரு. இல்லை ஆக்சுவலி அந்த ட்ரூத் அதை நம்ம இப்போ நிறைய பேர் அது வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற கேள்வி தான் அது பெரிய இதாக இருக்குது. ரொம்ப நன்றி பிரதர், உங்கள் நேரத்தை கொடுத்ததுக்கு. ரொம்ப தொடர்ந்து சந்திப்போம். ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம்.